அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தளம் அமைப்பினால் வாராந்தம் நடாத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த இலவச இணையவழி பயிற்சி தொடரான திசை அமர்வின் ஒரு முன்னெடுப்பாக இன்றைய அமர்வினை ஏற்பாடு செய்துள்ளோம். இன்றைய டிஜிட்டல் உலகில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற விரும்பும் இளைஞருக்காக ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதுதான் எங்களுடைய தளம் அமைப்பு. கடந்த 7 வருடங்களாக திருகோணமலையில் பயணித்து வரும் தன்னார்வலர் அமைப்பான தளம் அமைப்பின் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் தொழில்நுட்ப திறன் சார்ந்த இலவச இணையவழி சூம் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய தளமமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இன்றைய அமர்வானது இணைய மோசடிகள், ஹேக்கிங், சோசியல் மீடியா செக்யூரிட்டி, பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி உள்ளிட்ட முக்கியமாக சைபர் சேஃப்டி திறன்களை எளிமையாகவும் நடைமுறையாகவும் கற்றுக்கொள்வதற்காக ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த அமர்வினை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எங்களோடு இணைந்திருப்பது வளவாள சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் கண்டென்ட் கிரியேட்டரும் மற்றும் தொழில் முனைவரும் ஆகிய வி தனுஷியந்தன் அண்ணா அவர்கள் ஆகும். பங்கேற்பாளர்கள் அனைவருக்குமான சிறியதொரு வேண்டுகோள், அனைவரும் தங்களுடைய சொந்த பெயரில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அத்தோடு இந்த அமர்வு பற்றிய விதிமுறைகளை தெரிவிப்பதற்காக வைத்தியர் சி கயக்ரீவன் அண்ணா அவர்களிடம் கையளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தளம் அமைப்பானது திருவோணமலையில கடந்த 7 வருடங்களுக்கு அதிகமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியுடன் 8 வருடத்தை அடைய போற ஒரு இளையோர் அமைப்பாக சமூக மட்டத்துல பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு வர்ற ஒரு அமைப்பா இருக்குது. குறிப்பாக இந்த அமைப்பின் நோக்கம் இளைஞர்கள கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அவர்களுக்கான திறன் விருத்திகள் சார்ந்து செயற்படுறதா அமைஞ்சிருக்குது. நாங்கள் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் தொடக்கம் அவற்றுக்கான பயிற்றுவிப்புகள்ல இருந்து சகல விதமான சேவைகளையும் வழங்கி வர்றோம். எங்கள் அமைப்பு ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷனா இருக்குது, அதாவது சமூக மட்ட அமைப்பு. அந்த விதத்துல தளம் அமைப்பின் செயற்பாடுகள் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் திருவோணமலை என்ற மாவட்டத்தை தாண்டி அதற்கு அப்பாலும் வெளி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினருக்கு எங்களோட சேவையை வழங்குற நோக்கத்தோட விரிவுபடுத்தி இருக்கோம். அந்த வகையில பல இளைஞர்களிட்டிருந்து வந்த ஒரு வேண்டுகோள் உண்டு. திருவோணமலையில தளவமைப்பு மேற்கொள்ற மாதிரியான பயிற்சி செயற்பாடுகளை சூமூடாக தங்களுக்கு மேற்கொள்ள சொல்லி, அந்த விதத்துல இந்த திசை அமர்வின் சான்றிதழ் கற்கை நெறி ஒன்றாக இந்த சைபர் செக்யூரிட்டி செஷன் எதிர்வரும் 4 தினங்களுக்கு இடம்பெற இருக்குது. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் இந்த சனிக்கிழமை, அதுக்கு பிறகு எதிர்வரும் 1ஆம் தேதி, அதுக்கு பிறகு 8ஆம் தேதி, அதுக்கு பிறகு 15ஆம் தேதி, இந்த 4 சனிக்கிழமைகளும் இந்த வகுப்பு இடம்பெற இருக்கு. இந்த வகுப்புல முற்றிலும் இலவசமான ஒரு வகுப்பா தான் இந்த வகுப்பு இடம்பெற இருக்குது. இதுல சைபர் செக்யூரிட்டி தொடர்பான அடிப்படையான அனைத்து விடயங்களும் உங்களுக்கு கற்பிக்கப்படும். இதுல வளவாழ்றாக தம்பி துஷந்தன் எங்களோட கலந்து கொண்டு இந்த அமர்வை வினைத்திறனாக கொண்டு நடத்த இருக்கிறார். இதுல முக்கியமா நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அமர்வின்ற சான்றிதழ் எவ்வாறு வழங்கப்படும் என்று சொன்னால், நீங்கள் கட்டாயம் 4 அமர்வுகள்லையும் பங்கு கொண்டிருந்தா தான் உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும். 2வது விஷயம், நீங்களோட வரவு எங்களுடைய ஸ்டாஃப் ஆக்களால இந்த அமர்வின் ஆரம்பத்திலையும் முடிவுலையும் பதியப்படும். அது பதியக்குல உங்களோட வரவு ஒரு அமர்வுல 2 தடவைகள்லையும் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த வரவாக கருதப்படும். நீங்க ஆரம்பத்துல இருந்துட்டு முடிகிற நேரத்துல இல்லை என்று சொன்னா உங்களுக்கு அப்சண்டா தான் அது கருதப்படும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உரிய சர்டிபிகேஷன்ஸ், அதுக்குரிய பெயர் எல்லாமே ஒழுங்கான முறையில் குறிப்பிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த 4 வகுப்புகளும் முடிச்ச பிறகு அதுல நீங்க உங்களோட பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட வேண்டும் என்ற தகவலை நான் தற்சமயம் உங்களோட சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொண்டு போட்டிருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க உங்களோட பெயர் மற்ற உங்களோட தகவல்கள் இருக்கு, அதை பூர்த்தி செய்து விட்டீங்கன்னு சொன்ன அந்த கூகுள் ஃபார்ம்ல அதுல இருக்கிற பேரைத்தான் நாங்கள் இந்த சர்டிபிகேட்ல போடுவோம். அப்ப நீங்க இதுல பேரை பிள்ளையா கொடுத்தீங்கன்னு சொன்னா திரும்ப உங்களோட சர்டிபிகேட்ல நாங்கள் மாற்ற முடியாது. அதனால சரியான முறையில பேரை கொடுங்க. அத்தோட இன்றைய அமர்வுல இப்ப நீங்க உங்களோட முழு பெயரை உங்களோட சூம்
நேமா மாத்தி விடுங்க. ஏன்னா அதை வச்சுதான் எங்களோட ஸ்டாஃப் அட்டண்டன்ட் பதிவினா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அமர்வு எவ்வாறு நடக்க இருக்குதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல உங்களுக்குரிய விரிவுரை இடம்பெறும். துஷேந்தன் தம்பி விரிவுரையை கொண்டு போவார். அதனைத் தொடர்ந்து உங்களோட கேள்வி பதிலுக்கான நேரம் வழங்கப்படும். ஆகவே நீங்க தொடர்ச்சி அந்த வகுப்புல கலந்து கொண்டு அறிவை பெற்றுக் கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களோட மைக்க தேவையற்ற நேரங்கள்ல அன்மியூட் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தாம சிறந்த முறையில இந்த அமர்வுல நீங்க பங்கு கொண்டிருக்கணும் என்று கேட்டுக்கொள்றேன். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகமா எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்றதான், அதாவது இந்த அமர்வு தொடர்பாக உங்களுக்கு எதுவும் கருத்துகள், இதுல நாங்கள் முன்னேற்றம் மாற்றம் செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி எதுவும் எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க இன்றைக்கு நான் இந்த போட்டிருக்க இந்த லிங்க்லயே உங்களுக்கு இறுதி கேள்வியில அதுக்கான இடம் வழங்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க குறிப்பிட்டு விடலாம். இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்கள். நாங்கள் அமர்வை நேரத்தை எடுத்துக்கொள்ளாம அமர்வை ஆரம்பிப்போம்னு நம்புறேன். ஓகே ஜனனி. ஓமண்ணா, ஓமண்ணா. ஓமா ஸ்டார்ட் பண்ணுவோம். துஷேந்தன். ஹலோ. ஓம் துஷேந்தன். கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கு, கொஞ்சம் கிட்ட கதைச்சால் ஓகே. ஓகேவா? ஹலோ, இப்போ ஓகேவா? அண்ணா கதைக்கிறது கேக்குது, பட் கொஞ்சம் சத்தமா இருந்தா இல்ல. ஓகே, இப்போ என்ன மாதிரி அதே மாதிரியா? சத்தம் குறைவா இருக்குது விஷயம் தான். குறைவா இருக்குதா? ஓகே. மேக்ஸிமம் தான் இருக்கு. ஓகே, எனக்கு இல்ல நான் நினைக்கிறேன் நீ இயர்போன் இதுலயும் இருக்கிறீங்களா? ஓ, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே வாங்க. ரைட், ஓகே வேலை. ஓகே, நான் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். சவுண்ட் எதுவும் கிளியர் இல்லாமல் இருந்தால் நீங்கள் உடனே சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ செஷன் என்ன மாதிரி இருந்தால், முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் என்னோட பேர் தனுஷ். இப்போ வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். சேமஸ் அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் என்டர்பிரனராக இருக்கிறேன். இந்த ஒர்க் ஷாப் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் சம்பந்தமான ஒர்க் ஷாப்ல வந்து டோட்டலாக 4 செஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த முதலாவது செஷன் வந்து கொஞ்சம் என்கேஜபிளா ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. இதுல ஏதாவது கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அண்ணா, கொஞ்சம் நீங்க கதைக்கிறது தெளிவில்லை.
மன்னிக்கணும், கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் லேட்டா ஜாயின் ஆக வேற என்ன அவங்களோட அங்க கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு தானே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரும் லீவ் ஆக வேணாம். தம்பி ஓகேயா? இப்போ ஓகேவா? கிளியர் இருக்கா? இப்போ ஓகே தம்பி. யா ஓகே ஓகே யா ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஹலோ. ஓமண்ணா ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்னோட ஸ்கிரீன் விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஒர்க் ஷாப்ல என்ன இன்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. எந்த டவுட்டோடையுமே செஷன்ல இருக்க வேணாம். ஸோ இது ஒரு சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ஒர்க் ஷாப் மாதிரி தான் போகுது, 4 செஷன். ஸோ டே லைஃப்ல நீங்கள் ஃபேஸ் பண்ற சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கேம்ஸ், இதுல இருந்து எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்றது, இது என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து டோட்டலா போகுது. ஸோ முதல்ல என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் வந்து தனுஷேந்தன். இப்போ வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். சேம் அதே மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் என்டர்பிரனராக இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், சைபர் செக்யூரிட்டின்றது நீங்கள் வந்து சினிமா படங்கள்ல பார்க்குற மாதிரியோ இல்லை இங்கிலீஷ் மூவில பார்க்குற மாதிரியோ ஒரு 10 கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து ஒரு ஹேக்கர் ஒர்க் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காதுங்க. ஸோ ஒரு ஹேக்கிங் அல்லது அந்த சைபர் கிரைம் அந்த இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட், ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே காணும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி மொபைல் ஃபோனை நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரியே எங்களை அட்டாக் பண்ண போறாக்களோ இல்லை எங்களை டேட்டாஸை எடுக்க போறாக்களோ அவங்களுமே அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே காணும். ஸோ அப்போ அதனால நாங்கள் எவ்வளவு மேக்சிமம் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த சர்ஜன் நீங்க இப்போதைய கிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும், எங்களை நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு. ஏண்டா இன்டர்நெட் அப்படின்றது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே நேரத்துல எங்களுக்கு என்னன்னு சொல்றது, எங்களுக்கு ஆபத்தையுமே தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த செஷன்லையும் அது எப்படி நடக்குது, என்ன மாதிரி என்ற விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் என்னன்னு சொல்றது, உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் இருக்க போகுது. ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் உள்ள கொண்டு வந்து யாரையுமே குழப்புற மாதிரி இருக்காது. எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்களே ட்ராக் பண்ணி கேட்கலாம். ஓகே. செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்னதான ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி, ஆடியன்ஸ் செக் மாதிரி, நீங்கள் தான் இதை வந்து கதைக்கணும். கதைச்சா தான் இந்த செஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டா இருக்கும். ஸோ இந்த டே லைஃப்ல டெய்லி நீங்கள் நான் இன்டர்நெட் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றார்கள் எத்தனை பேர்? நான் டெய்லி இன்டர்நெட் யூஸ் பண்றேன், ஸ்மார்ட் போன்ல இன்டர்நெட் யூஸ் பண்றேன் அப்படின்றார்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏதோ ஒரு வழியில, ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம லேப்டாப் இருக்கலாம், இல்ல ஸ்மார்ட் டிவியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்ப நாங்க ஜூமுக்கு ஜாயின் பண்ணிருக்க முடியாலே இன்டர்நெட் இல்லாம நடக்காது. அப்ப கட்டாயம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த விஷயம், அந்த சஸ்பீசியஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அபாயகரமானது அல்லது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரியான மெசேஜ் வந்து உங்கள எத்தனை பேருக்கு வந்துருக்கு? இது என்ன ரெண்டாவது விஷயம். சாரி, உங்களோட டே லைஃப்ல அந்த ஆபத்தை விளைவிக்க இது வரைக்குமே வந்தது இல்ல. ஜஸ்ட் நீங்கள் குரூப்ல ஷேர் பண்றதுக்கோ இல்லது ஒரு ஒரு லிங்க் அனுப்பி போட்டு இந்த லிங்க்ல போய் இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க 10 பேருக்கு, அப்படி எதுவுமே வந்தது இல்லையா? சரி, அப்படி வந்திருக்கு சார். ஆனா அது முன்னாடி தெரிஞ்சதால அதை நான் கிளிக் பண்றேன். அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது? இப்ப அப்படி ஒரு லிங்க் வந்தோன்னே ஓகே அதை அக்சஸ் பண்ணி பாப்போம்னு சொல்லி யாராவது செஞ்சு பாத்துருக்கீங்களா? அப்ப லிங்க் ஒன்றும் வரல, நான் ஸ்கேம் ஒன்றும் இல்லை. அப்படி ஸ்கேம் என்ன மாதிரியான ஸ்கேம்? ஸ்கேம் தான் இப்போ டிரான்ஸ்லேட்டிங் ஒரு டிரான்ஸ்லேட் இது ஒன்று குரூப் ஒன்றுல செட் ஆகி ஒரு புக் தந்து அந்த புக்கை வந்து ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி
இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பினதுக்கு பிறகு நீங்கள் எத்தனை டாலர் அனுப்புங்க அந்த டாலர் அனுப்பினதுக்கு பிறகு நாங்கள் உங்களோட பேமெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் எட் பண்ணி போட்டு அப்படி அனுப்பியிருந்தாங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப் நடந்திருக்கு அப்படித்தானே? இதுல வந்து நான் வந்து இது வந்து இதுல டெலிகிராம்ல வந்து இந்த டெலிகிராம். ஓகே. அதான் இந்த செஷன்ல முக்கியமான விஷயம் உண்டு. வாட்ஸ்அப்பை விட டேஞ்சர் ஆனது டெலிகிராம். அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்றேன். அப்ப யாரோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வழியில வந்து நீங்கள் ஒரு ஸ்கேம் மெசேஜ்லயோ இல்ல ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆகியோ ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, கரெக்ட்? சரிதான் நான் சொல்றது? அது மாதிரி எனக்கு கொண்டு வந்த சார் இப்ப ஞாபகம் டெலிகிராம் தானே. ஹலோ, சொல்லுங்க. டெலிகிராம்ல சார் அந்த படங்கள் தானே டெவலப் பண்ண போவோம். அப்போ ஒரு லிங்க் மூலமா போக்குள்ள நடந்துட்டா எந்த அனுமதி இல்லாமலே கட்சியில இருந்து காசை வெட்டினது அப்படி நடந்துருக்கு. இப்ப ரீசனா வந்து இந்த பிஓசி 25 பேருக்கு அனுப்புங்க அந்த மாதிரி தானே. இந்த மெசேஜ் எனக்கே நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. நானும் வந்து பார்த்தேன். அதுல வந்து லிங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா அப்படி நிறைய இருக்குது. அப்ப எல்லாருக்குமே இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். சோ இதுல கதைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு 20 இருந்து 30 வயசு அப்படித்தான் இருக்கும். சோ உங்களுக்கு அது ஓரளவு நீங்கள் ரியலைஸ் பண்ணிருவீங்க. ஓகே, என்னத்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த மெசேஜ் ஏன் வருது அப்படின்றது நீங்கள் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. ஆனா உங்களோட வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இதை பத்தின நாலேஜ் அப்படி இருக்காது. சோ ஒரு மெசேஜ் வரைக்கும் ஏதாவது ஒரு ஆசையை காட்டும் போது கண்டிப்பா அதை நாங்க செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? சோ செஞ்சிருப்போம் கட்டாயம். அது எங்களை அறியாமல கூட நாங்கள் அந்த விஷயத்தை வந்து செஞ்சிருப்பாங்க. என்னோட வீட்டுல சரி யாராவது செஞ்சிருப்பாங்க, அப்படித்தானே? ஆமா சார், யாராவது ஒரு ஆள் செஞ்சிருப்பேன். சோ அப்ப எல்லாருமே டெய்லி இன்டர்நெட் யூஸ் பண்றோம். அப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே இப்படி ஏதோ ஒரு மெசேஜ் இந்த ஜெனரேஷன்ல வந்து கொண்டுதான் இருக்கு. இதான் உண்மை. இந்த இதுல நீங்க எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லிருக்கீங்க. சோ எல்லாத்துக்குமே அப்படியான ஒரு மெசேஜ் வந்து வருகுது. பட் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன அவேர்னஸ் இல்லாம தான் நாங்க அந்த இதை வந்து ஷேர் பண்றோம், அதை அக்சஸ் பண்ணி பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்படி அவேர்னஸ் இருந்திருந்தா நாங்க செஞ்சிருக்க மாட்டோம். சோ அப்படி பார்த்தா அந்த ஸ்கேம்ல மாட்டுப்பட்ட நிறைய பேர் இருக்கிறோம். இது இந்த ஒர்க் ஷாப்ல கூட இருக்கீங்க. ஓகே, அவ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா செஷனுக்கு போறதுல டோட்டலா 4 செஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல செஷன் 1 வந்து இன்னைக்கு நடக்குது. அதுல வந்து வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் தேர்ட்ஸ் என்ற அச்சுறுத்தல். சைபர் செக்யூரிட்டினா என்ன, உங்களுக்கு வர அச்சுறுத்தல்கள் அப்படின்றது என்னன்றதையும், அதை வந்து சிம்பிள் டிஜிட்டல் சேஃப்டி கன்செப்டினூடாகவும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் ஃபோகோ தேர்ட்ஸ் இருக்குது. அந்த 4 விதமான அச்சுறுத்தல்கள் வந்து இன்டர்நெட்ல யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே இருக்கும். அதுகளை பத்தியும் அடுத்து ஸ்போர்ட் ஸ்கேம் இன்டராக்டிவ் கேம்ஸ் மூலமாகவும் அதை வந்து நாங்க இந்த செஷன் 1ல பார்த்தோம். செஷன் 2 எப்படி இருக்கும்னு சொன்னால் டிவைஸ் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க், இது சம்பந்தமா இருக்கு. செஷன் 2 செய்யும் போது அதை பத்தின ஒரு டீப்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தரேன். செஷன் 3 எப்படி இருக்கும்னு சொன்னால் சோசியல் மீடியா ஆன்லைன் பிரைவசி, இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தேவைப்படுது. இந்த மைக்கை மைக் ஆஃப் பண்றீங்களா? வந்து என்னோட பைக் எந்த இந்த கிரைட்ல வராது. அட்மின் அட்மின் வைஃபை விட்டேன் போன் பண்ணலாம். ஹலோ அட்மின் அந்த மைக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விடுங்க. ஓகே, 4வது செஷன் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னா டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அண்ட் இன்சிடென்ட் ஆக்ஷன். ஸோ ஒரு சம்பவம் நடந்துட்டு சொன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த விஷயம் என்னத்தை நாங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து 4வது செஷன்ல பார்த்து அந்த செஷனை கம்ப்ளீட் பண்றதா இருக்காம். ஸோ இதான் இந்த செஷனை பத்தினா ஒரு கரிக்குலம் அஜெண்டா மாதிரி இருக்க போகுது. ஸோ இது ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் 1ஓட பிரேக் டவுன் பிளான் அப்படின்றது என்னன்றதை பார்ப்போம். ஸோ செஷன் 1ல வந்து நாங்க என்ன இன்றைக்கு முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் வாட் இஸ் த சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைபர் செக்யூரிட்டின்னா என்ன அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்றது, இப்ப தமிழ்ல சொல்லணும்னு சொன்னால் உங்களோட டே லைஃப், அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ற உங்களோட இன்டர்நெட், மொபைல் போன், இந்த டிஜிட்டல் டிவைஸ், அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாஸ், அப்ளிகேஷன், மொபைல் இருக்க அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வெளியில இருந்து வர அச்சுறுத்தல்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற விஷயம் தான் இந்த வடித்த சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினால அதான் அதோட டெஃபினிஷனா இருக்கு. அதே மாதிரி ஓகே, அந்த சைபர் செக்யூரிட்டியில நாங்க முக்கியமா பார்க்க போறது வந்து 4 மேஜர் தேர்ட்ஸ், அதாவது முக்கியமான அச்சுறுத்தல்களை பத்தி பார்க்க போறோம்.
அதுல ஒன்றுதான் மெல்வேர், ஃபிஷிங் இருக்குது, முக்கியமானது. இப்ப அடுத்தது சோசியல் இன்ஜினியரிங் அண்ட் பாஸ்வேர்ட் அட்டாக். அடுத்தது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் செஷன். இந்த செஷன் இந்த செஷன் 1லயே நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன்லயும் பார்ப்போம், அதாவது ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு பிறகு லாஸ்டா வந்து Q&A செஷன்ல வந்து ஓப்பன் டிஸ்கஷன் நடக்கும். சரிதானே? ஓகே. இப்பதான் நாங்கள் செஷனுக்குள்ள டைரக்டாவே என்டர் ஆகிறோம். ஸோ வாட் இஸ் த சைபர் செக்யூரிட்டி? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது, ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸை ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். சிம்பிளா சொல்ல போனா, இந்த கரண்ட் வேர்ல்டுல இன்டர்நெட்ல இருந்தோ அல்லது வேற எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்தோ எங்களுடைய டேட்டாக்களை நாங்கள் எப்படி பாதுகாக்க போறோம், அதுதான் சைபர் செக்யூரிட்டி. மற்றது உங்களுக்கு தெரியும், இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உண்டு. இப்ப இந்த வேர்ல்ட்ல வந்து பிசிக்கலா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட வீட்டை வந்து லாக் பண்ணிட்டு போறீங்க இல்லையா? லாக் பண்ணிட்டு போறீங்க. அந்த கீயை வந்து நீங்க எங்க வைக்கிறீங்கன்னு யாருக்காவது சொல்றீங்களா? இல்ல, யாருக்குமே சொல்ல மாட்டீங்க. அதை வைக்கணும்னு சொன்னா அந்த லாக் பண்ண கீயை சேஃபான ஒரு இடத்துல வச்சாதான் நீங்க லாக் பண்ணிட்டு போனதுக்கான பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நீங்க அதை 10 பேர் சொன்னீங்கன்னு சொன்னா, எங்க கீயை வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க வந்து உங்களோட வீட்டை வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டிஜிட்டல் வேர்ல்டு. நீங்க வந்து உங்களுடைய ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாஸ்வேர்ட் வந்து யாருக்குமே தெரியாம இருக்கணும், உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது நீங்க 4 பேருக்கு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பாஸ்வேர்ட் போறதுல யூஸ் இல்லை. எப்படி ஒரு வீட்டை பூட்டிட்டு நீங்க கீயை என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அல்லது யாருக்கும் கீ வைக்கிற இடத்த சொல்றீங்களோ, அதே மாதிரி தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் மொபைல் போனுக்கு நீங்க போற பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் மத்தவங்களுக்கு நீங்க சொல்றது. சோ நீங்க சொல்ல மாட்டீங்க, அவங்க உங்கள்ட்ட இருந்து எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். சரிதானே? மற்றது நாங்கள் வந்து என்னத்தை ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இந்த சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி என்னென்ன விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொன்னா, எங்களோட போன்ல இருக்கிற போட்டோஸ், சேட்ஸ், உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஜெனரேஷன் அந்த ஒரு 20, 25, 30 இந்த வயசுல இருக்கிற ஆக்கள் அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் எங்களோட பிரைவேட் போட்டோஸ் அண்ட் சேட். இது எல்லாமே வந்து இன்டர்நெட்ல வர்றது. சரி, இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப ரெகுலரா நடந்துட்டு இருக்குது. நிறைய பேரால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. சோ இதுகளை எப்படி தடுக்கலாம்? மற்றது பேங்க் அக்கௌண்ட்ஸ் முக்கியமானது. இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் பேங்கிங்க்கு மாறி இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தா நாங்கள் யாருக்கு வேண்டாலும் இப்போ வேண்டாலும் காசு அனுப்பக்கூடிய அளவுக்கு இப்போதைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா? அப்ப எங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நாங்கள் சேஃப்டியா வச்சிருக்கணும். அடுத்தது இமெயில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த இமெயில்ஸ் அப்படின்றது எங்களோட கண்ட்ரில இமெயில் யூசேஜ் குறைவா இருந்தாலும் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இமெயில் தான் கூடுதலான கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஒஃபிஷியல் கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில தான் நடக்கும். மற்ற முக்கியமான விஷயம் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். இதுல வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம்? மீன் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் தான் எல்லாமே நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ற சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் தான். அதுலதான் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் இல்லையா? அதை சேட் பண்றதுனால அதுலதான் இல்லை எங்களோட ஃபேமிலி போட்டோஸா இருந்தாலும் சரி, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். ஓகே. அடுத்தது பாருங்க, வை சைபர் செக்யூரிட்டி மேட்டர் டு எவ்ரிஒன். எல்லாத்துக்குமே ஏன் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிடுறேன். ஸோ முதலாவது பார்ப்போம், ஸ்டூடெண்ட் அண்ட் யூத். ஸோ இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஏன் முக்கியம்னு சொன்னா, இவங்க தான் அதிகமா சோசியல் மீடியாவை யூஸ் பண்றவங்களா இருக்க போறாங்க. ஸோ இவங்களுடைய சோசியல் மீடியாஸை வந்து கட்டாயம் ப்ரொடெக்ட் பண்ணணும். மற்றது இன்டர்நெட்ல இருந்து கிடைக்கிற ரிசோர்ஸ் அதிகமா யூஸ் பண்றது இவங்க தான். இப்போ ஒரு கேம் டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு ஃபைல், ஒரு மூவி டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், அப்ப இவங்க தான் கூடுதலா இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண போறாங்க. அதனால இவங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒர்க்கிங் அடல்ட்ஸுக்கு, இவைகளுக்கு அதாவது வேலை செய்யற யுவதிகளுக்கோ அவங்க வேலை செய்யற ஆட்களுக்கு வந்து இது ஏன் முக்கியம்னு சொன்னா, வேலை செய்யற ஆட்களுக்கான சம்பளத்துல இருந்து அவங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து இது எல்லாமே வந்து செக்யூரிட்டியா வச்சிருக்கணும். அதாவது பேங்குக்கு வர சேலரியில இருந்து கிரெடிட் கார்டு டீடைல்ல இருந்து எல்லாமே செக்யூரிட்டியா வச்சிருக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி இமெயில்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இமெயில்ஸால அதிகமா பிசிங் மெயில்ஸ் வரலாம். ஸோ இதுகளை வந்து அவாய்ட் பண்றதுக்கு அவைகளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி சீனியர்ஸ், எல்டர்ஸ், அந்த வயசுல முதிர்ந்த ஆட்களுக்கு வந்து வயசு போன ஆட்களுக்கு ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கேம்ஸ் என்றாலும் என்னன்னு தெரியாது, ஈஸியா அவங்களை டார்கெட் பண்ணலாம். ஸோ ஈஸியா அவங்களுக்கு ஒரு ஃபேக்கான என்னன்னு சொல்ல ஒரு லோட்டரி கோல், உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் விழுந்து இருக்குதோ, இல்லது உங்களுக்கு ஒரு அர்ஜென்டான ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரியான இதையோ, இல்லது உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போடுறப்போ ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்குமே வந்து இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. சரி, ஸோ மற்ற இதுல சொல்றதுக்கே நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஓடிபி அப்படின்ற விஷயம், சரி, ஓடிபி அப்படின்ற விஷயம் தான் இப்ப கரண்ட் வேர்ல்டுல எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு விஷயம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல ஓடிபி அப்படின்றத யூஸ் பண்றேன். ஸோ அந்த ஓடிபி அப்படின்றது ஒன் டைம் அந்த கோட்டை வந்து நீங்க யாருக்குமே ஷேர் பண்ண கூடாது. சரி, இதை நான் சொல்லிட்டு போறேன். நான் லாஸ்ட்லயும் அதுக்கான ரீசனை வந்து நான் சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியணும், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கொஞ்சத்தை வந்து நாங்க பார்க்கணும். இந்த
ஸ்கேம்ஸ் வந்து எப்படி நடக்குது, நீங்க நிறைய பேர் லைவா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பேஸ் பண்ணியிருந்தோம் என்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதலாவது ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மெசேஜ் வரும். சரி, ஃப்ரெண்ட்லியான ஒரு மெசேஜ் வரும். இதான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்லியான ஒரு மெசேஜ் எப்படி வரும்? இந்த பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கேன். friend hacked WhatsApp account, send a message, hey I accidentally send a 6-digit code to your phone by mistake, can you forward me quickly? ஸோ என்ன சொல்ல வர, ஒரு மிஸ்டேக்கா நான் வந்து என்னோட 6-digit கோட்டை வந்து உன்னோட வாட்ஸ்அப்புக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அவசரமா அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமா தெரிஞ்சு கொள்ளணும். இந்த வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து ஈஸியா ஹேக் பண்ணப்படக்கூடியது. ஹேக் பண்ணப்படக்கூடியதுல இப்ப நாங்கள் செய்யற சில முட்டாள்தனமான வேலைகளால வந்து அது ஈஸியா ஹேக் பண்ணப்படக்கூடியதா இருக்கு. சரிதானே? ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், இப்ப வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட்ல உங்களோட மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்னொரு மொபைல் போனோட லிங்க் பண்ணி வச்சிருக்கலாம். தெரியுமா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சாக்க சொல்லுங்க. உங்களோட வாட்ஸ்அப்பை லேப்டாப்லயோ இல்ல இன்னொரு போன்லயோ நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கலாம். தெரியுமா? அது இது தெரியாத தெரியும் சார், எனக்கு தெரியும். நீங்க செக் பண்றீங்களா? லிங்க் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்றீங்களா? செக் பண்ணுவீங்க. அதை நான் செக் பண்றேன் அடிக்கடி. குட். இதுதான் முக்கியமான விஷயம். என்றால் அப்படி லிங்க் பண்ணி ரெண்டு விதமா லிங்க் பண்ணலாம். ஒன்று வந்து QR கோட்டை ஸ்கேன் பண்ணி லிங்க் பண்ணலாம், அது தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் தான், இந்த 6-digit கோட் போன் நம்பரை யூஸ் பண்ணி நாங்கள் லாகின் பண்ணி எங்களோட பிரைமரி போனுக்கு வந்து ஒரு 6-digit கோட் போகும். அந்த கோட்டை நாங்கள் என்ன பண்ற போது எங்களோட வாட்ஸ்அப்ல நாங்கள் லிங்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம். இது வரைக்கும் தெரியாதாக்கள், இல்ல எனக்கு தெரியாது அப்படின்றாக்கள் யார் இருக்கீங்க? ஒரு ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட் ப்ளீஸ். உங்களோட ஹேண்ட் இருக்க ரைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் பண்றது அப்படின்றது தெரியாது, நான் செக் பண்ணி பார்த்தது இல்லை அப்படின்றாங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க கதைக்கலாம் ப்ளீஸ், கதைங்க. கஜதான் அண்ணா தெரியாது. ஓகே. ஹரிஷரன் சங்கர் போட்டுக்க தெரியாது. ஓகே. வேற யாராவது இருக்கீங்களா தெரியாது அப்படின்றாங்க? ப்ளீஸ். லிங்க் பண்றது எப்படி என்றது தெரியாது அப்படின்றாங்க. சரியா? யா ஓகே. இது வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை எப்படி செக் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றேன். ஒருக்கா நீங்க இப்ப லைவாவே வச்சு செக் பண்ணி பாருங்க. சரிதானே? ஏன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல வந்து ஓகே, உங்களோட மொபைல் போன் எல்லாரும் கையில வச்சிருக்கீங்களா? கதைக்கலாம், நீங்க மைக் அன்மியூட் பண்ணி கதைங்க. மொபைல் போன் உங்களோட கையில இருக்கு, சரிதானே? இப்ப நீங்க உங்களோட மொபைல் போன்ல பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போனோம்னா மேல ஒரு 3 டாட்ஸ் காட்டுதா? 3 டாட்ஸ் காட்டுதா? 3 டாட்ஸ் காட்டுது இல்லையா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் லைவா காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப ஒரு மொபைல் போன் ஸ்கிரீன் தெரியுதா? யா ஓகே. இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னால் இதுல வந்து ஒரு 3 டாட்ஸ் காட்டுதா உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். 3 டாட்ஸ். இதுல போயிட்டு இந்த லிங்க் டிவைசஸ் அப்படின்றது தானே? ஓகே சார். லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்களோட டிவைஸ் வந்து முதல்ல லிங்க் ஆயிருக்கா ஏதாவது டிவைஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போன்ல கூகுள் குரோம்ல வந்து லிங்க் ஆயிருக்குது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விண்டோஸ் டிவைஸ்னா ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, சரிதானே? லிங்க் பண்ணப்பட்டிருக்குது. எதனூடாக லிங்க் பண்ணப்பட்டிருக்கு? கூகுள் குரோம் ஊடாக லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. விஷயம் விளங்குதா? எஸ் சார், புரியுது சார். யா, இதுதான் விஷயம், சரிதானே? இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் இதான். இப்படி லிங்க் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒருக்கா ஒரு ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னு சொன்னா இதுதான் முக்கியமான விஷயம். என்னால் நான் ஓப்பனாவே கதைக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், கூடுதலா வந்து
ஏன் இந்த வாட்ஸ்அப் நான் கதைக்கிறேன்னு சொன்னா இந்த கூடுதலா இந்த பிரைவேட் வீடியோஸ் போட்டோஸ் வந்து வெளியில போறது வந்து அதிகமா இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும் தானே, நீங்க கதைக்கலாம், எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் டெய்லி சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் இப்ப போய் கொண்டிருக்கு. ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பர்சனால வெளியில வர விஷயம் கிடையாது இல்லையா? தேர்ட் பர்சனால வெளியில வர விஷயம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மொபைல் போனுகள்ல இருக்கைக்குள்ள உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ற சேட்ஸ் இல்லையா, ஷேர் பண்ற சேட் நீங்க யாருக்கோ ஏதோ ஒரு போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்புறப்போ இப்படி நீங்க ஏதாவது ஒரு போன் உங்களோட வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணப்பட்டிருந்தா உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண மட்டும் உங்களுக்கு எந்த நோட்டிபிகேஷனும் வராது. அது லிங்க் பண்ணப்பட்டிருக்கு யாருக்குமே தெரியாது. சரிதானே, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு டீடைல இல்ல ஒரு பிரைவசியான விஷயத்தை அனுப்புறப்போ அந்த மத்த சைட்ல இந்த போனை லிங்க் பண்ணி வச்சிருக்காலும் இந்த மெசேஜை பாப்பாரா இல்லையா? சொல்லுங்க, பாப்பாரா இல்லையா? ஓம் சார், கண்டிப்பா பார்ப்பாங்க. நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. இது எல்லாமே இந்த மாதிரி தான் போயிருக்கு. இப்ப ஒரு பிரைவேட்டான விஷயத்த வந்து தேர்ட் பர்சன் ஷூட் பண்ணியோ அப்படி எல்லாமே இல்லை. இது எல்லாமே வந்து இதோ இப்படி ஒரு பை மிஸ்டேக்கால தான் நடந்திருக்கு. சோ அதனால உங்களோட வாட்ஸ்அப் அடிக்கடி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? இப்போ ஓகே, இப்ப மெயினான கான்செப்டுக்கு வருவோம். ஒரு லோக்கல் ஓடிபி ஸ்கேம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா இப்படித்தான். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மெசேஜ் கொண்டு வரும் உங்களுக்கு. சரி, ஒரு 6 டிஜிட் கோட்டை வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன், நீ குயிக்கா எனக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அப்போ நீங்களும் ஓகே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு இல்ல எங்கேயோ பழகின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காம உடனே நீங்க அனுப்பிடுவீங்க. இப்படி அனுப்புறதால என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப் உங்களோட வாட்ஸ்அப் வந்து அவங்க மொபைல் போனுக்கு போயிருமா இல்லையா? போயிடும். அப்ப இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி வாட்ஸ்அப் மெசேஜ் விட நடக்கும். அடுத்தது வந்து இந்த ட்ரஸ்ட் அன்ஃபார்வர்டிங் இந்த மாதிரி விஷயங்களோடவும் நடக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப அந்த நீங்க கோட்டை அனுப்பினோன்னு வந்து அடுத்தது வந்து என்ன நடக்கும்? லாஸ்டா உங்களோட வாட்ஸ்அப் வந்து லொக் அவுட் ஆயிடும். சரி, இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் உங்களோட போன் நம்பரை யூஸ் பண்ணி நாங்கள் லொகின் பண்ணினோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட போன்ல இருக்க வாட்ஸ்அப் லொக் அவுட் ஆகிடும். சரிதானே? உங்களோட போன்ல இருக்க வாட்ஸ்அப் லொக் அவுட் ஆகிடும். யார் லொகின் பண்றாங்களோ அவங்களோட போன்ல வாட்ஸ்அப் வந்துடும். சரிதானே? நீங்க கோட் அனுப்பினா பிறகு நீங்க லிங்க் பண்ணி இருந்தால் இந்த இஷ்யூ வராது, லொக் அவுட் ஆகாது, வாட்ஸ்அப் வந்து லொக் அவுட் ஆகாது, அப்படியே இருக்கு. சரி, அப்படியே இருக்கும். ஆனா உங்களுக்கு வர மெசேஜ் கால்ஸ் எல்லாத்தையும் வந்து மற்ற சைட்ல இருக்க பர்சன் வந்து பார்த்து கொண்டு இருப்பேன். சரி, இது ஒரு விஷயம். ஸோ முக்கியமான விஷயம், இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று உங்களுடைய போன்ஸை வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு கொடுக்க கூடாது. சரிதானே? யாருக்குமே கொடுக்க கூடாது. போன்ன்றது உங்களோட பிரைவசியா இருக்கணும், கொடுக்கவே கூடாது. அடுத்த விஷயம், இந்த மாதிரியான மெசேஜ்கள், இந்த ஓடிபியை சென்ட் பண்ணுங்க, போட்டோ சென்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரி, இது வந்து முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். சார், நாங்க போய் டிவைஸுக்குள்ள பார்த்தா தானே விலங்குகளை வந்து இன்னொரு ஆக்கள் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. அது பார்க்காம எப்படி நாங்க தெரிஞ்சுக்கலாம்? இல்ல, பார்க்காம நீங்க உங்களோட போன், உங்களோட வாட்ஸ்அப், சோ நீங்க என்ன செய்யணும்? ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும். செக் பண்ணாதீங்க, அது உங்களோட மிஸ்டேக். இந்த வேர்ல்டுல மத்தபடி கண்டுபிடிக்கல அப்படியா? மத்தபடி கண்டுபிடிக்க இயலாது. சோ இது வந்து இப்ப என்னடா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் இன்னொரு ஆள் கைக்கு போகுதுன்னு சொன்னா இதுக்கு பெரிய பெரிய டிகிரியோ டிப்ளமாவோ இல்லது பிஹெச்டி எதுவுமே முடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் யூடியூப்பை பார்த்துட்டு யார் வேணாலும் செய்யலாம். ஆமா இல்லையா? சோ டே லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்களே ரெட் லைட் வந்து 10 மேல அந்த போன் மூலையில அதெல்லாம் அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்றேன். அது என்னன்னு சொன்னா நான் சொல்றேன், அதுக்கான இதே நான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, உங்களோட போன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆக்சஸ் கொடுப்பட்டிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக்ரோஃபோன் ஆக்சஸ் அல்லது ஒரு கேமரா ஆக்சஸ் கொடுப்பட்டிருந்தா சில ஆண்ட்ராய்ட் போன்ல வந்து அது இண்டிகேட்டர் மூலமா எங்களுக்கு சொல்லும். சரி, விளங்குது உங்களுக்கு? இப்ப நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அன்வான்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றீங்க, ஒரு டோர்ச் லைட்டை டவுன்லோட் பண்றீங்க. டோர்ச் லைட்டை டவுன்லோட் பண்ணும்போது டோர்ச் லைட் வந்து யாருக்காவது சொல்லுமா மைக்ரோஃபோன் ஆக்சஸை நீங்க எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லி? யாருக்காவது கேட்குமா? இல்ல, யாருக்குமே கேட்காது. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே கேட்கறாங்க தானே என்று எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க. சோ இது என்ன நடக்கும்? இப்படி நீங்க எஸ் கொடுக்கறதால என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய மைக்ரோஃபோன் ஆக்சஸை வந்து அந்த அப்ளிகேஷன் எடுத்துடும். ஸோ உங்களோட மைக்ரோஃபோன் ஆக்சஸ் இப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்குன்னு சொன்னா உங்களோட போன்ல மேல ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று காட்டும், உங்களுக்கு ரெட் லைட்டோ இல்ல கிரீன் லைட்டோ. அதே மாதிரி கேமரா ஆக்சஸ் ஆகி கொண்டு இருந்தா அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் காட்டும். இதுதான் விஷயம். சரிதானே? அப்ப ஒரு ரெட் லைட், ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு ரெட் லைட்டோ கிரீன் லைட்டோ மேல உங்களுக்கு பிளிங்க் ஆகுதுன்னு சொன்னால் என்ன ரீசன்? உங்களோட போன்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ஆக்சசபிளா இருக்குது. ஸோ மைக்ரோஃபோனா இருக்கலாம், கேமராவா இருக்கலாம், கண்டெக்டா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயம். புரியுதா? சில போன்ல வந்து சார்ஜ் போடும் போதும் மூலையில கிரீன் கலர் லைட் பத்துது. அப்ப அது எதுவும் பிரச்சனையா? அது சில விஷயங்கள் வந்து நாங்க
சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஒண்ணுமே செய்யல இல்லையா, அது வந்து மொபைல் போன் டிஃபால்ட்டா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சோ மேக்சிமம் நாங்கள் இந்த செஷன்ல என்னத்தை கவர் பண்றோம்னு சொன்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், எப்படி அதை அவாய்ட் பண்றோம். சரி, இப்ப நான் சொல்ற ட்ரிக்ஸ்களை நீங்கள் உங்களோட போன்கள்ல டெய்லி லைஃப்ல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. இதனால வர பிரச்சனைகளை உங்களால குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா? புரியுது சார், புரியுது ஓகே சார். சார். அடுத்தது வந்து பார்ப்போம். இது ஒரு சொல்லுங்க. லிங்க் டிவைசஸ் போனீங்கல்ல சார், அது எதுக்கு போனீங்க சார் வாட்ஸ்அப்புக்கு? யா, அது வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போங்க. வாட்ஸ்அப்புக்கு போனோட மேல ஒரு 3 டாட்ஸ் இருக்கு தானே, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா லிங்க் டிவைசஸ் காட்டுது இல்ல, ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் பாருங்க, ஏதாவது டிவைஸ் காட்டுதா உங்களுக்குன்னு சொல்லி. ஓகே சார். காட்டலன்னு சொன்னா டோன்ட் வரி, அதை பத்தி யாருமே worry பண்ண தேவையில்லை. சரியா? லிங்க் எப்படி பண்றேன்னு கொஞ்சம் சொல்லலுமா சார்? ஓகே, லிங்க் பண்றது அது இந்த செஷன்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லிங்க் பண்ற விஷயம் அது சிம்பிள் தான், அது எல்லாருமே பண்ணலாம். சோ இதுல நாங்க கவர் பண்ண தேவையில்லை. நீங்க யூடியூப்லயோ இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணா கூட சிம்பிள் தான். அது ஒரு இதை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. சோ செஷன் முடிஞ்சப்ப Q&A செஷன்ல அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். சரிதானே? ஓகே, மற்றது அடுத்த விஷயம் பாருங்க. இதுல வந்து இந்த மெல்வேர், ரன்சம்வேர் அண்ட் ஸ்பைவேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். இந்த வைரஸஸ் அண்ட் ட்ரோஜன் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 ப்ரோக்ராம் வந்து எங்களுடைய மொபைலுக்குள்ளேயோ எங்கட பெர்மிஷன் இல்லாம வந்து ரன் ஆகி கொண்டு இருக்கும் எங்களோட மொபைல்ல, எங்களோட டிவைஸ்ல. சரி, இது என்ன செய்யும்னு சொன்னா, பெர்மிஷன் இல்லாம ரன் ஆகி கொண்டு என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்கு உள்ள இருக்கிற சில விஷயங்களை வந்து என்ன செய்யும், கரெக்ட் ஆக்கி விடும். சரி, நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா தெரியும், இந்த வைரஸ் வந்துட்டுன்னு சொல்லுவோம். அது என்ன செய்யும்னு சொன்னா எங்களோட ப்ரோக்ராமுக்கு இருந்து கொண்டு, எங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து கொண்டு எங்களோட ஃபைல்ஸுக்குள்ள வந்து கரெக்ட் ஆகி ஒர்க் பண்ணாம விடும். சரி, இதனால இதெல்லாம் இப்போ ஓகே, இதெல்லாம் இந்த இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிட்டுது. சோ இந்த இதை வந்து பாத்துக்கொள்ளுங்க, இந்த வைரஸ் அண்ட் ட்ரோஜன் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இந்த தேர்ட் ஆயின் ஒன்று போட்டுருக்க பாருங்க, இந்த ஸ்பைவேர்னு சொல்லி. இந்த ஸ்பைவேர் என்னன்னு சொன்னா சீக்ரெட்லி உங்களோட 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 மொபைல் போனை வந்து அது ட்ரேஸ் பண்ணி கொண்டிருக்கு. அது என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ணும். சரி, அதே மாதிரி உங்களோட பர்சனல் மெசேஜை வந்து ரீட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களோட மொபைலுக்குள்ள உங்களுக்கு தெரியாமலே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறது ஸ்பைவேர். சரி, ஓகே. இந்த வந்து இந்த மெல்வேர் வந்து என்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்ப நான் சொல்றேன் தானே, வைரஸோ இதோ வந்து உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட மொபைல் போனுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ற ஒரு போட்டோவை கரெக்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்பைவேர் உங்களுக்கு வந்து சீக்கிரட்டா உங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம், நீங்க எங்க போறீங்க எங்க வாரீங்கன்னு சொல்லி. சோ இதெல்லாம் எப்படி உங்களுடைய போனுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, எப்படி பரப்பப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் APK அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? APK அப்ளிகேஷன் சொல்லி. சார், நான் நிறைய தடவை இன்ஸ்டால் பண்ணிக்க முதல் இப்ப விட்டுட்டேன். APK அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. சரி, இதுல நிறைய விஷயத்தை கவர் பண்றேன், கொஞ்சம் லிசன் பண்ண பாருங்க. ஏன் APK அப்ளிகேஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், இந்த APK அப்ளிகேஷன் ஏன் மேல ரிலீஸ் பண்றாங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல பிளாக் பண்ணப்பட்ட விஷயங்கள், நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஊடாக டவுன்லோட் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கு தானே, அதைத்தான் APK அப்ளிகேஷனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி போடலாம். இந்த APK அப்ளிகேஷன்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு, நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே. ஸோ இது எல்லாத்தையுமே ஏன் நீங்கள் உங்களோட பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணீங்களான்னு சொன்னால், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணி போட்டு அடுத்ததான் கூகுள் பிளே ஸ்டோருக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்க. கூகுள் பிளே ஸ்டோருக்கு மூவ் பண்ண அவங்க லாட் ஆஃப் டெஸ்ட் வந்து செய்வாங்களாங்க, நிறைய டெஸ்ட் செய்வாங்க. இந்த அப்ளிகேஷன் மக்களுக்கு பயம் இல்லாத உண்டா, டிவைசஸுக்கு பயம் இல்லாத உண்டா, இது ஓகேவா, லீகல் ஆனதா, ஏன்னா நிறைய டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகுதான் உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த விஷயத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. விளங்குதா? அப்ப அது மட்டும் அது ரிலீஸ் ஆகாது. சோ பிரச்சனை இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும், கூகுள் பிளே ஸ்டோர்ல போட இல்லாது. அப்ப அதனால அந்த மாதிரி அப்ளிகேஷன் என்ன செய்வாங்க, APK யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷனை வைப்பாங்க. ஸோ கூகுள் பிளே ஸ்டோர் யூஸ் ஆகாம நீங்கள் டிரெக்டாவே APK ஃபைலா டவுன்லோட் பண்ணி உங்களோட போன்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்படி இன்ஸ்டால் பண்றதால அதுல என்ன நடக்கும், சில நேரம் உங்களோட செக்யூரிட்டி விஷயங்களை வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடான உங்களோட பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்கான விஷயங்களை வச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு உங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்கோ இல்ல உங்களோட மொபைல் போன்ல இருந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கலாம். விளங்குதா? உங்களோட நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த APK செய்யும். ஆனா இது பிளே ஸ்டோர்ல இருந்து நாங்க டவுன்லோட் பண்ணோம்னு சொன்னா இந்த இஷ்யூஸை குறைச்சு கொள்ளலாம். அவங்க ஆல்ரெடி எல்லாமே டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிருப்பாங்க, இந்த அப்ளிகேஷன் ஓகேவா, இதால ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. விளங்குதா உங்களுக்கு? சார் விளங்குது.
ஓகே. இப்ப பாருங்க, நீங்கள் ஏபிகே அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட ஐபோனுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலுமா? முடியாது சார், கஷ்டம். இல்ல சார், முடியாது சார், கஷ்டம். கஷ்டம். என்ன காரணம்? ஐபோன் வந்து உங்களுக்கு தெரியும் ஹை செக்யூரிட்டி இல்லையா? அப்ப அதனாலதான் சொல்லுவாங்க ஐபோன் வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியான டிவைஸ் கூடுதலான சொல்லியிருப்பாங்க. அதை ஹேக் பண்ண முடியாது, யாருமே உள்ள வர முடியாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கான ரிசர்ச் தான். ஏன்னா அன்வான்ட் அப்ளிகேஷனை வந்து அவன் விடவே மாட்டான். ஐபோனை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அன்வான்ட் அப்ளிகேஷன் எதையுமே அவன் உள்ள விட மாட்டான். விளங்குதா? எதையுமே உள்ள விட மாட்டான். அந்த டிவைஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து லீசிங்ல போன் எடுத்திருக்கீங்களா? யாராவது எடுத்திருக்கீங்களா? ரைஸ் பண்ணுங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனா இருக்கும். யாராவது லீசிங்ல போன் எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், நாங்க எடுக்கல. எடுத்தாங்க. யாராவது இருப்பீங்க. ஒரு ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லீஸ்ல யாராவது போன் எடுத்தாங்க? என் ஃப்ரெண்ட் எடுத்த ஞாபகம் என்னண்டா, அது கட்டா விட்டா சிம் வந்து ஏதாவது வெளிச்சானே பண்ணுவாங்க. சிம் வந்து வேலை செய்யாது, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படித்தானே? பாருங்க, லீசிங்ல வந்து உங்களுக்கு ஐபோன் கொடுக்குறாங்க. நான் பாத்துறேன். இல்ல சார், ஐபோன் லீசிங்ல கொடுக்கல. இப்ப சாம்சங் அல்ட்ரா 26 வந்து லீஸ்ல கொடுக்குறாங்க. சரி, கொடுக்குறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ஆனா அதே பிரைஸ்ல இருக்கிற ஒரு ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வேணா, ஐபோன் 15 16 லீஸ்ல கொடுக்குறாங்கல்ல. என்ன ரீசன்? ஏன்னா அதை வந்து செக்யூரிட்டி ஃபுல்லா டைட்டா இருக்கிறபடியா அதை ஒன்றும் ஹேக் பண்ணி ஒன்றும் செய்யல. அது ஆண்ட்ராய்டு இதுகள் வந்து ஓகே. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை வந்துட்டீங்க. இப்ப என்ன விஷயம்டா, ஆண்ட்ராய்ட கொடுத்தால்தான் நீங்கள் பேமெண்ட் கட்டாட்டிக்கு அவன் போனை அவன்ட கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கலாம். ஆமா இல்லையா? பேமெண்ட் கட்டாட்டி உங்களை சிம் டிடெக்ட் பண்றான், உங்களை போன் லாக் பண்றானா இல்லையா? ஓ சார். அப்ப யாரா யோசிக்கிறீங்களா, எங்கட பெர்மிஷன் இல்லாம எங்கட போன் லாக் ஆகுது? நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்களா? இல்ல சார். நீங்க பெர்மிஷன் கொடுக்காம நீங்க பேமெண்ட் கட்டலன்னா உங்களோட போன் லாக் ஆகுது. அப்ப யாரோ ஒரு ஆள் உங்களோட போனை கண்ட்ரோல் பண்றாங்க தானே? ஆம் சார். நீங்க அப்படி போன் வாங்கிக்கல, உங்களுக்கு நீங்கள அந்த போன் அன்பாக்ஸ் பண்றீங்க? நாங்க லீஸுக்கு எடுத்தது இல்ல சார். நாங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறது நாங்க அன்பாக்ஸ் பண்றோம் நாங்க. ஓகே. லீஸ்ல எடுக்கிற போன் அவங்க தான் அன்பாக்ஸ் அவங்க தான் தருவாங்க. அவங்க அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை போட்டு தான் உங்களுக்கு தராங்க. ஆமா இல்லையா? போட்டு தராங்க. இதுதான் விஷயம். அப்ப ஆண்ட்ராய்ட் நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எல்லாத்துக்குமே எந்த அப்ளிகேஷனையும் உள்ள கொண்டு வந்து போடலாம், ஏதோ ஒரு மெத்தட்டை யூஸ் பண்ணி. சரிதானே? அப்ப இது வந்து உண்மையிலேயே எனக்கு லீகலா இல்லீகலான்றது தெரியல. நான் அந்த விஷயத்தை கதைக்க வரல. பட் நான் வந்து சொல்லுவேன், நீங்க லீஸ்ல போன் எடுக்க கூடாது. என்ன பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். லீஸ் யார் சொல்லுங்க. நீங்க இப்ப யோசிச்சிருக்கீங்களா? இப்படி செய்யப்படுற ஒரு விஷயத்தால எங்களோட போன்ல இருக்க டேட்டா போகாதுன்னு நீங்கள் எங்களுக்கு நம்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு இப்ப சொல்லுங்க. உங்களோட போனை லாக் பண்ண முடியுது சொன்னா உங்களோட போன்ல இருக்க டேட்டாஸ் போகாதா? கண்டிப்பா போகும் சார், கண்டிப்பா போகும். போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, சான்சஸ் நிறைய இருக்கு. பட் அவங்க அப்படி செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல, தேவையில்லை. பட் இப்படியான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ரீசனுக்காகத்தான் அவங்க ஐபோனை கொடுக்கறது. ஏன் ஐபோனை கொடுத்தா இப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்க காசு கட்டாடிக்கு உள்ள போடணும், போட்டா தான் உங்களை பிளாக் பண்ணலாம். அங்கதான் ஆப்பிள் ஒரு செக்மேட் வச்சிருக்காங்க. என்னது? எந்த அப்ளிகேஷன் நீங்க உள்ள போட இயலாது, ஐஓஎஸ்க்குள்ள போடவே இயலாது. போட்டா தானே உங்களை நீங்க காசு கட்டாடிக்கு உங்களை பிளாக் பண்ணிட்டு உங்களை காசு கட்ட வைக்கலாம் இல்லையா? அப்ப ஐபோனை கொடுத்தா இப்படி ஒரு அப்ளிகேஷன் அவன் உள்ள போட இயலாது. அப்படியா நீங்களே செய்யலாம். நீங்க லீஸ்ல போன் எடுத்துட்டு காசு கட்டாம விட்டாலும் உங்களை ட்ரேக் பண்ண இயலாது. இதான் விஷயம். இதனாலதான் ஐபோனை வந்து சார் அப்ப ஃபுல்லா சல்லி கட்டின பிறகு அதை வந்து இல்லாம ஆக்கிடுவாங்களா? அது எனக்கு சொல்ல தெரியல. என்ன மாதிரி என்று சொல்ல தெரியல. இதை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். பட் எனக்கு அது கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் லீஸ்ல போன் எடுக்கிறது. இதான் ரீசன். சரி, யாரும் பயப்பட தேவையில்லை. நான் யாரையும் பயப்படுத்தல. ரீசன் இதான். என்னதுக்காகண்டா உங்களோட ஆண்ட்ராய்டு வந்து யாரும் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் உள்ள போடலாம். உங்களுக்கு தெரியாம டேட்டாஸை உள்ள இருந்து வெளியில எடுக்கலாம். சரி, அப்ப இதுல வந்து நீங்க கவனமா இருக்கணும். சரி, ஆனா ஐஓஎஸ் பொறுத்த மட்டும் ஐஓஎஸ் ஃபுல் செக்யூரிட்டி அப்படி என்ன சொல்ல மாட்டேன். நான் ஐஓஎஸ் வந்து நான் ப்ரோமோட் பண்ணல. ஆனா என்ன விஷயம், அதுக்குள்ள வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் இல்ல ஏபிகே எதையுமே நீங்க போட இயலாது. ஏன்னா ஹை செக்யூரிட்டி. இந்த உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் ஸ்டோர்ல நீங்கள் போடணும்னு சொன்னால்
மாச கணக்காகும். ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு ஆப்பிள்ல நீங்கள் போட போறீங்கன்னு சொன்னா லீஸ்ல அந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகாது. அவன் செக்யூரிட்டி செக் 1000 எக்கச்சக்கமானது பண்ணி 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 சின்ன ஒரு ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு உடனே மெயில் அனுப்புவான். இந்த அப்ளிகேஷன்ல இந்த பிரச்சனை இருக்குது, உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டா தான் நான் ஆப்பிள் ஸ்டோர்ல போடுவேன் அவன் உடனே மெயில் அனுப்புவான். சரியா? உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நீங்க கூடுதலான அப்ளிகேஷன் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அதே அப்ளிகேஷனை அவன் ஆப்பிள் போன்ல iOSல டவுன்லோட் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காது. என்னன்னு போடுவான், கம்மிங் சூன் தான் போடுவான். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களோட iOSல வந்துடும். ஆண்ட்ராய்ட்ல நீங்க இப்ப டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கேள்விப்பட்டீங்க. இதுக்கான காரணம் தான். ஏன்னா iOS வந்து ஹை செக்யூரிட்டி ஆனது. ஸோ அதனால அவன் அதுக்குள்ள போடணும்னு சொன்னா நிறைய செக்அப் பண்ணி தான் போடுவான். அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கம்மிங் சூன் ஃபியூச்சர்ல கொண்டு வருவான். இப்ப நீங்கள் ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவான். சரிதானே? அப்ப இது ஒரு விஷயம். அப்ப போன்ல வந்து அன்வான்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது சில இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இதுல வந்து கவனமா இருக்கு. மற்றது இந்த காமன் ரெட் ஃபிளாக்ஸ், இந்த ஒரு ஸ்பைவேர் உங்களுக்கு உள்ள இருக்குது, உங்களோட மொபைல்ல வந்து தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு சொன்னா உங்களோட போனோட பேட்டரி வந்து குயிக்கா இல்லாம போகும். சரி, ஏன் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணது இல்ல, சார் அது உங்களோட பேட்டரி என்ன செய்யும், குயிக்கா வந்து ட்ரைன் ஆகிடும், குயிக்கா இறங்கிடும். அது மட்டும் இல்லாம உங்களோட மொபைல் போன்ல வந்து சில பாப்அப் அப்ளிகேஷன் ஆட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். நீங்க யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க, மொபைல் போன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில அன்வான்ட் ஆட்ஸ் வந்து உங்களோட மொபைல் போன்ல வந்து உங்களோட ஸ்கிரீன்ல வந்து அப்பியர் ஆகும். இதை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? என்னோட போனுக்கு நடக்கல சார், பட் ஃப்ரெண்டோட போனுக்கு அப்படி நடந்ததுன்னு பாத்திருக்கேன். நார்மல் டிஸ்பிளேலயே ஃபுல்லா அட்வர்டைஸ்மென்ட் போய் கொண்டிருக்கும் மோட்டோவா. அட்வர்டைஸ்மென்ட் போகும். என்ன ரீசன்னா அன்வான்டான அப்ளிகேஷன் வந்து உள்ள இருக்குது. உள்ள இருக்கிறதே என்ன செய்யும், இப்ப என்னடா நீங்க ஆட் பார்க்க ஆட் யாருனாட்டோ அவங்களுக்கு காசு வரும் தானே, AdSense இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால இப்படியான விஷயங்களை செஞ்சு அதன் மூலமா உங்களை ஆட் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களோட போன்ல நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே என்ன செய்யணும், போனை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு எல்லாரும் இப்போ உங்களோட செட்டிங் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களோட மொபைல் போன்ல உங்களோட செட்டிங்ஸுக்குள்ள போயிட்டு அதுல அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன்ல போய் பாருங்க என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி. இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணானா இல்லையான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப நீங்கள் ஒரு நீங்கள் டவுன்லோட் பண்ணாத ஒரு அப்ளிகேஷன் உள்ள இருக்குன்னு சொன்னா உடனடியாக அதை என்ன செய்யணும், அன்இன்ஸ்டால் பண்ணணும். விளங்குதா? ஓகே. என்னன்னா சில அப்ளிகேஷன்கள் சில கட்டாயம் தேவைப்பட்டதா இருக்கும் தானே எங்களுக்கு ரன் பண்றதுக்கு. அப்ப எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கலாம இருக்கு. இப்ப இல்ல 113 அப்ளிகேஷன் கிடக்கு, 113 அப்ளிகேஷன் கிடக்குது. நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் என்ன தேவைக்காக இன்ஸ்டால் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப இந்த ஜிபோர்டு ஒன்று இருக்குது, கெட் ஆப் இருக்குது, அப்படியே இருக்கு. அதெல்லாம் கட்டாயம் சில தேவையான எப்பொழுதும் இருக்கு தானே போன் ரன் பண்றதுக்குன்னு சொல்லி. இல்ல அதான் நான் பிரச்சனை. இப்ப நீங்கள் ரெண்டு இருக்குது, மேனேஜ் அப்ளிகேஷனும் இருக்குது, சிஸ்டம் அப்ளிகேஷனும் இருக்குது. சிஸ்டம் அப்ளிகேஷன்ன்றது உங்களோட மொபைலுக்கு இன்பில்டா வருது. சரி, நீங்க எந்த போன் யூஸ் பண்றீங்களோ அது இந்த அப்ளிகேஷன். இப்போ ஒரு மெசேஜ் அப்படின்றதும் ஒரு அப்ளிகேஷன் தான், அது போனுடைய வார அப்ளிகேஷன். சரி, ஆனால் இந்த மேனேஜ் அப்ளிகேஷன்ன்றது நீங்களா இன்ஸ்டால் பண்றது. அதுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, ரெண்டமா செக் பண்ணி பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்படாத ஏதாவது இருந்தா உடனடியா அன்இன்ஸ்டால் பண்றதுதான் உங்களோட புத்திசாலித்தனம். சரியா? ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட்க்கு நாங்க மூவ் பண்ணுவோம். சொல்லுங்க. செட்டிங்ல போயிட்டு அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள பாருங்க. அப்படின்னு காட்டவே இல்லையே சார். சார் ஒவ்வொரு போனுக்கும் சார் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். ஆண்ட்ராய்ட்ல இருக்கும். நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களோட சர்ச் பண்ணுங்க. சர்ச்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், ஆப்ஸை வந்து தேடுங்க. இங்க பாருங்க, ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க மேனேஜ் ஆப்ஸ் இருக்குல்ல, மேனேஜ் ஆப்ஸுக்குள்ள போங்க. ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த மேனேஜ் ஆப்ஸுக்கு போனா நீங்க டவுன்லோட் பண்ண எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். எனக்கு தெரியும் அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணான எனக்கு தெரியும். தேவையில்லாத விஷயம் இருக்கு உடனே அன்இன்ஸ்டால் பண்ண பார்ப்பேன். சரிதானே? இங்க ஒரு தேர்ட் ஐன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் இருந்தா நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணலாம், பயப்படாம. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகேவா? சோ இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நாங்க இப்ப அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நான் இப்ப சொன்னதுதான். இப்போ உங்களோட போனோட ஹெல்த் செக்அப் வந்து நீங்கள் அடிக்கடி செய்யணும். அதான் ஹெல்த் செக்னு சொன்ன செக்அப்னு சொன்னா இல்ல சொல்லியிருக்கேன் பாருங்க. அன்னோன் அப்ளிகேஷன் ஏதாவது உங்களோட மொபைல் போன்ல இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். சரியா? அன்னோன் அப்ளிகேஷன் தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சார் அதுக்கப்புறம் என்ன பாப்பீங்க? சார் சொல்லுங்க. VPN மூலமா ஏதாவது டேட்டா எடுக்கலுமா? நோ நோ இல்ல இருந்தால் இப்ப VPN என்னதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட லொகேஷனை சேஞ்ச் பண்றதுக்காக தான் VPN யூஸ் பண்றீங்க. சரியா? அப்ப அது இல்ல வந்து சார், நீங்க நாங்க கூகுள் வந்து டேட்டா வந்து வேற நாட்டு டேட்டா வந்து VPN மூலமா யூஸ் பண்றோம். அப்ப அதால ஓகே இல்ல உண்மையிலே நீங்க VPN யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களாலதான் மத்த ஆட்களுக்கு ஆபத்து ஒழிய VPNால உங்களுக்கு ஆபத்து அப்படின்ற அளவுக்கு இல்ல. சரி, VPNன்றது நீங்கள் சேஃபா யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, அது நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணா சரி. VPNலயுமே உங்களுக்கு ரிவ்யூ பார்க்க தெரியும் இல்லையா? கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முதல் VPN வியூவை வந்து பாருங்க. பார்த்துட்டு ஓகே நல்ல ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். சரி, இப்ப சில ஒரு VPNs இருக்கு ரிவ்யூ பேட்டா கொடுக்குற இது இருக்குது. அப்ப அதுகளை வந்து அன்இன்ஸ்டால் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க VPNல. சரியா? ஓகே, அடுத்த பாருங்க இந்த போன் ஹெல்த் செக்அப்ல அன்னோன் ஆப்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு பிறகு பேட்டரி யூசேஜ் செக் பண்ணி பாருங்க. அதாவது நீங்கள் சில நேரம் ஒருக்கா சார்ஜ் போட்டா உங்களோட போன் நல்லா ஒர்க் பண்ணும், சில டைம்ல ஈஸியா சார்ஜ் வந்து போயிடும் இல்லையா? அது வந்து பேட்டரி பிரச்சனையாலையும் போகும், அது வேற விஷயம். அது உங்களுக்கு தெரியுமா ரிவ்யூ பண்ண. மற்றபடி இப்ப நார்மலாவே பேக்ரவுண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகி கொண்டிருந்தா அந்த இதுக்கான இது வந்து போய்கொண்டு இருக்கும். சரிதானே? பேட்டரி வந்து போகும். அடுத்து வந்து மூன்றாவது ஆப்ன பெர்மிஷன்ஸ் வந்து பாருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்சல்யூட் பெர்மிஷன் சொன்னா இதை பத்தி நான் கதைக்க போறேன், கொஞ்சம் டீப்பா கேளுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே அது வந்து பெர்மிஷன்ஸை கேட்கும் அலோவ் பண்றதுக்கு. ஓமா இல்லையா? இப்ப நீங்க Facebook இல்ல வாட்ஸ்அப் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களா? வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்க அது என்ன பெர்மிஷன் முதல்ல கேட்பான் தெரியுமா? கண்டக்ட வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாமா அனுப்பா. வாட்ஸ்அப் வந்து கண்டக்ட அக்சஸ் பண்றதுக்கு நீங்க பெர்மிஷன் தாரீங்களான்னு கேட்பான். நீங்க என்ன கொடுப்பீங்க? எஸ் கொடுத்துதான் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓமா இல்லையா? ஓம் சார், ஓம் சார். இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இப்ப உங்களோட கேலரி இப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்றீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டார்ச் லைட் அப்படின்ற ஒரு டார்ச் லைட் இருக்கு தானே, பிளாஷ் லைட், அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்றீங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கல உங்களோட ஃபைல் ஆக்சஸ் பண்றதுக்கோ உங்களோட கேலரி ஆக்சஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் நீங்க கொடுப்பீங்களா? இல்ல சார், இல்ல சார் கூடாது. ஆனா சில வயசு போன ஆட்கள் என்ன செய்வாங்க, இல்ல ஒரு சின்ன பிள்ளைகள் 15-16 வயசுல இருக்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க, என்ன கொடுத்தாலும் உடனே வாட்சி பார்க்காம எஸ் 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 அல்லது அலோ 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 கொடுத்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே நடக்கிறது. ஆனா இனிமேல் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ஆப்போட பெர்மிஷன்ஸ் பாருங்க என்னென்ன கேக்குது. ஒரு Facebook நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது பெர்மிஷன்ஸ் கேட்கும். உங்களோட கண்டக்ட வந்து ஆக்சஸ் பண்ணலாமா, ஏன் கண்டக்ட் ஆக்சஸ் பண்ணலாமான்னு கேக்குது. உங்களோட கண்டக்ட்ல இருக்க யாராவது Facebook வச்சிருந்தாங்கன்னா அவங்கள வந்து உங்களை ஃப்ரெண்டா சஜஸ்ட் பண்ணும் Facebookல. சோ அதுக்காக அது கண்டக்ட் ஆக்சஸ் கேட்கும். அதே மாதிரி லொகேஷன் ஆக்சஸ் கேட்கும். ஏன் கேட்கும்? உங்களுக்கு பக்கத்துல யாராவது நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள சஜஸ்ட் பண்றது உங்களோட லொகேஷன் ஆக்சஸ் வந்து கேட்கும். சரிதானே? அதே மாதிரி நீங்கள் Facebookல வந்து ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிக்க உங்களோட கேலரி ஆக்சஸ் வந்து அதுக்கு தேவை. ஏன்னா கேலரிக்கு போய் தானே நீங்க போட்டோ எடுப்பீங்க, அதனால கேலரி ஆக்சஸ் வந்து அது கேட்கும். ஆனால் இதே Facebook உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட மைக்ரோஃபோன் ஆக்சஸையும் கேட்கும். தெரியுமா? ஓம் சார், ஓம் சார். இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் நீங்க பாருங்க, நீங்க வீட்டுல கதைப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் பீட்சா கட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். இதை ஏதாவது நீங்க வீட்டுல உங்களோட ஒரு சிஸ்டர்ஸோட பிரதர்ஸோட கதைப்பீங்க. கதைச்சோன்னே நீங்கள் அதுக்கு பிறகு போய் Facebook ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா பீட்சா கட் அட்வர்டைஸ்மென்ட் வருமா? இல்ல எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் தான் சார். மோஸ்ட் ஆஃப் யூ எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்ன காரணம்னு சொன்னா இதுதான் காரணம். சோ மைக்ரோஃபோன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணிருப்பீங்க. இப்படி மைக்ரோஃபோன் அலோவ் பண்ணிருக்கும் பொழுது அவங்களோட போன்ல வந்து கிரீன் லைட்டோ ரெட் லைட்டோ இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் காட்டாம இருக்காது, இருந்தா காட்டும். சோ அது ஓகே, அது Facebook மாதிரி பெரிய கம்பெனிஸ் அது செய்யல, அது வந்து ஒரு தேர்ட்ஸுக்கு வராது இல்லையா? அது வந்து அவங்களோட ஒரு ஃபீச்சர் மாதிரி. என்னை பொறுத்த மட்டும் தேர்ட்ஸ் இல்ல, அது ஃபீச்சர். ஏன் நீங்கள் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றீங்க, அந்த டிஸ்கஸ் பண்ற விஷயத்த Facebook வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது இல்லையா? சோ அதை நாங்கள் சரியான விதத்துல பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்த என்ன விஷயத்த நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க, நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்காவது ஏதாவது செக் பண்ணீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒரு பொருளை பத்தி செக் பண்ணா அந்த பொருள் நீங்கள் Facebookல ஸ்க்ரோல் பண்ணிக்கையோ இல்ல Instagram ஸ்க்ரோல் பண்ணிக்கோ வருதா இல்லையா? வரு சோ அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். இந்த வாட்ஸ்அப் பண்றது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் என்றால் அனுப்புற ஆளுக்கும் அந்த மெசேஜ் கிடைக்கிற ஆளு மட்டும்தான் அந்த மெசேஜை பார்க்கலாம், மற்ற ஆள் பார்க்க இயலாதுன்னுதான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுது வாட்ஸ்அப்ல. ஆனால் நாங்க கதைக்கிற விஷயத்த
அட்வர்டைஸ்மெண்டா ஃபேஸ்புக்ல ஷோ பண்றாங்களா இல்லையா? பண்றாங்க. சரிதானே? அப்ப எதுவுமே இங்க 100% செக்யூரிட்டியா தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. நாங்கள் தான் டே லைஃப் எங்களோட லைஃப் வந்து இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளணும். சரி, அதுல வந்து நீங்க எல்லாருமே கவனமா இருங்க. ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கதைக்கிற ஒரு விஷயத்த வாட்ஸ்அப் கேட்டுட்டு தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்டா தருது. இல்லாட்டி யாராவது யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிறதுல அதிகமான ஆட்கள் யூஸ் பண்றது ஒரு சேட்டிங் ஆப்னா வாட்ஸ்அப். ஆனா அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்குறீங்க. யாராவது பே பண்ணி இல்ல பிரீமியம் வாங்கித்தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா? இல்ல தானே, எல்லாருமே ஃப்ரீயா வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். அப்ப இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், இந்த வாட்ஸ்அப் ஃப்ரீயா யூஸ் பண்றோம். ஃப்ரீயா யூஸ் பண்றோம்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு தேவையான சர்வர், இந்த வாட்ஸ்அப் கம்பெனில எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கான salary, மொபைல், இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பே பண்ணும். அப்ப உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு சர்வீஸை தந்து போட்டு வாட்ஸ்அப் வந்து இவ்வளவு விஷயத்துக்காக காசை ஸ்பெண்ட் பண்றாங்க, பே பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான ப்ராஃபிட் எங்க இருந்து வருது? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அது அவங்களுக்கான ப்ராஃபிட் எங்க இருந்து கிடைக்குது? அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்றது வந்து உங்களோட டேட்டா. ஒவ்வொரு யூசரும் என்ன மாதிரியான விஷயத்தை விரும்பல அப்படின்றதுதான் அவங்களோட டேட்டா. அந்த டேட்டாவை எடுத்துட்டு அவங்க பல கம்பெனிஸுக்கு கொடுக்கலாம். சரி, எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெராஸ்ல நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ஆன்லைன் பர்ச்சேசிங்ல வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த அவன் சஜஸ்ட் பண்ணுவான் டெராஸ்ல. ஓகேயா? ஃபேஸ்புக்ல வந்து மெட்டா ஆட்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் சஜஸ்ட் பண்ணுவான். இந்த மெட்டா ஆட்ஸ்ன்ற விஷயம் டீப்பா போற மாதிரி இருக்கும். மெட்டா ஆட்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு கம்பெனி ரன் பண்ணீங்கன்னு சொன்னா டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆட் வந்து ஷோ ஆகும். சரியா? யார் டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். எப்படி டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க? நீங்க எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதை வச்சுதான் அவங்க டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த வாட்ஸ்அப்ல இருந்து வர இந்த டேட்டாஸ் தான் முக்கியம். ஸோ இந்த டேட்டாஸ் தான் அவங்களுக்கான ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை வச்சு கொண்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட கம்பெனிக்கான ஃபுல் சேலரியையும் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் விளங்குதா? புரியுது சார், புரியுது. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணணும். சரிதானே? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபிஷிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஃபிஷிங் சொல்லுங்க. சொல்லுங்க, டவுட்ஸ் இருக்கா? இல்ல யா, ஓகே. இந்த ஃபிஷிங் அப்படின்றது என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க இந்த பிஓசில இருந்து மெசேஜ் வந்த மாதிரி வந்துச்சு அப்படிலாம் சொன்னீங்க தானே? யா, ஓகே. இதெல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் தான். இது எப்படின்னு சொன்னா பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷிங் செய்யும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட ஒரு அவர் ஒரு 1 minute டைம் தாங்களா? ஒரு 1 minute. ஓகே, விஷயத்தை கவனிப்போம். இந்த ஃபிஷிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியல் கம்பெனி இல்லாம ஒரு ஃபேஷன் ஒரு கம்பெனி இல்லாம, இப்ப எப்படி சொல்றது, இப்ப அவங்கள்ட்ட ஒரு கம்பெனியும் ஒரு இண்டஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. சரி, இல்லாம ஒரு பர்சன் என்ன செய்வாங்க, ஃபேக்கா உங்கள்ட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை எடுப்பாங்க. எப்படி? இப்ப உதாரணத்துக்கு பிஓசில இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பவுச்சர் வந்து இருக்குது, நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் உங்களோட டேட்டாவை சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. இப்ப அனுப்பினோன்னு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு அதை நீங்க லாகின் பண்றதுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. இப்படி ஆக்சஸ் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க கொடுப்பீங்க. சரி, இப்படி கொடுக்க என்ன நடக்கும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவைகளுக்கு போயிடும். சரி, இதை கிளியரா எப்படி சொல்றேன்னு சொன்னா, முதலாவது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்டிபிக்கலா வந்து ஒரு அர்ஜென்சியை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி? இப்ப ஏதாவது ஒன்று அனுப்பி போட்டு இதை 10 மினிட்ஸுக்குள்ள செய்யாட்டிக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஃபார் எவர். விளங்குதா? இப்ப நீங்க உங்களோட எப்படி ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ உடனடியா இந்த விஷயத்த வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அனுப்பினோட நீங்க என்ன செய்வீங்க, ஓகே பேங்க் அக்கௌண்ட் வந்து லொக் ஆயிடும் அப்படின்னு உடனே அந்த லிங்கை போய் ஆக்சஸ் பண்ண பாப்பீங்களா இல்லையா? பாப்பீங்க. சரி, அப்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே அது ஏதோ ஒரு வெப் பேஜுக்கு தான் போகும். நீங்க யாராவது கிளிக் பண்ணி பாத்திருக்கீங்களா? எப்பயாவது கிளிக் பண்ணி பார்த்தார்கள்? பாத்திருக்கீங்களா? டயலாக் கம்பெனி ஹச் கம்பெனி வரும்.
அதெல்லாம் வரும். ஆனா நீங்க ஓகே அதை பாருங்க, அதை எப்படி வெரிஃபை பண்றது, அதுல இருக்க டேஞ்சரஸ் என்ன அப்படின்றத நான் ஒரு ப்ராக்டிக்கலா வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? இப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க. இப்ப நான் சொன்ன மாதிரிதான், இப்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியோ ஒரு கம்பெனி மாதிரியோ கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அதுல ஒரு லிங்கையுமே அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதுக்குள்ள போய் நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிதானே? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சின்னதா ஒரு வெப் பேஜ் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? சின்னதா ஒரு வெப் பேஜ் ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கேன். உங்களோட தேவைக்காக தான் செஞ்சு வச்சிருக்கேன். சரிதானே? ஒரு 1 minute டைம் தாங்க, நான் இது ஒரு உங்களை ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா திருப்பி ஃபுல்லா இருக்கு திருப்பி விட்டுற. ஓகே இங்க பாருங்க, இப்ப இதுதான் இது வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து யாருமே ட்ரை பண்ணக்கூடாது. பட் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்காக சொல்லித்தரேன். சரிதானே? இப்ப பாருங்க, இந்த ஒரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிஓசில இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனில இருந்தோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் ஃபில் பண்ணுங்க அந்த மாதிரியான மெசேஜஸ் வாரது தானே. எல்லாரும் ரைஸ் பண்ணுங்க, அப்படி வந்தாக்கள் ரைஸ் பண்ணுங்க. திருப்பி இருக்கா? எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எத்தனை பெர்சன்டேஜ்? ஓகே 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 மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்திருக்கு. அப்ப இப்படி வரைக்கல நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. இதுல இருந்து எங்களோட டேட்டாவோ எங்களோட பாஸ்வேர்டோ இந்த நாங்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் ஃபில் பண்ணிக்கல போகுதுன்னு யாருமே நம்ப மாட்டீங்க. முதல்ல போய் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு அது ஃபேக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க வருவீங்க. உதாரணத்துக்கு இதுல நான் சும்மா ஒரு மெசேஜ் டைப் பண்றேன். சரி, மெசேஜ் டைப் பண்ணி போட்டு ஓகே மெசேஜ் டைப் பண்ணி போட்டு நான் சொல்றேன், இந்த லிங்க் இருக்கு தானே, இந்த லிங்கை கிளிக் பண்ணி, சரியா? இந்த பாருங்க இதான் லிங்க் காட்டு தானே. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இதை அக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். அனுப்பினோட நீங்க என்ன செய்வீங்க? ஓகே மெசேஜ்ல இந்த லிங்க் இருக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்களா இல்லையா? பண்ணுவீங்க. இது கிளிக் பண்ணோன்னு என்ன நடக்கும்? கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜுக்கு வரும். இங்க பாருங்க இதான் அந்த லிங்க். சரி, அவங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? ஓம் சார். இந்த லிங்கை வந்து பாருங்க, இது வந்து இது வந்து சிம்பிளா டிசைன் பண்ண ஒரு பேஜ். இந்த பேஜை வந்து நான் விரும்பினா ஆக்சுவலான ஃபேஸ்புக் பேஜ் மாதிரியும் கிரியேட் பண்ணலாம், ஆக்சுவலான பிஓசி பேஜ் மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். தானே? இல்லாம இல்லை. அதே மாதிரி அப்படியே பக்காவா டிசைன் பண்ணலாம். சரி, பக்காவா டிசைன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஓகே இது பிஓசில இருந்தா வந்திருக்குன்னு நீங்க ஃபுல்லாவே நம்பிடுவீங்க. யாருமே இங்க போய் இந்த டொமைனை பார்க்க போறது இல்லை, முதல்ல பார்க்க மாட்டேன். முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு இந்த பேஜ் தான் தெரியுது. அப்ப இந்த பேஜை போய் முதல்ல என்ன செய்வீங்க? பார்த்தோன்னா ஓகே இது பிஓசில தான் உண்மையிலேயே வந்திருக்கு அப்படின்னு வச்சுட்டு இந்த பிஓசில என்ன கேட்பான்? உங்களோட யூசர் நேமையோ இல்ல உங்களோட ஜிமெயிலையோ கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. என்ன அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஓகே முதல்ல போய் உங்களோட ஜிமெயில் அட்ரஸையும் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்க கொடுக்குறீங்க. சரிதானே? இப்போ பாஸ்வேர்ட் நான் என்ன கொடுக்குறேன்? ABC 1 2 3 4 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே கொடுத்தோன்னே நீங்கள் உள்நுழைக அப்படின்றத கிளிக் பண்ண போறீங்க. உங்களுக்கு தெரியாது இப்படி கொடுக்கறதால உங்களோட யூசர் நேமும் உங்களோட ஜிமெயிலும் உங்களோட பாஸ்வேர்டும் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு போகுதுன்றது நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இது ரியலா அது நடக்கும். எப்படி நினைச்சு பாருங்க. இதுக்கான ஒரு சிம்பிள் பேக்எண்ட் ஒன்று பேக்எண்ட் வந்து நான் வச்சிருக்கேன். சரி, இது வந்து நான் ஹேண்டிகிராஃப்ட்ல போட்டு செஞ்சது. சிம்பிள் பேக்எண்ட் ஒன்று வச்சிருக்கேன். எங்களோட சர்வர் வந்து ரன் ஆகுறது லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ரன் ஆகுது. நான் எதையுமே டிப்ளாய் பண்ணல, லோக்கலா ரன் பண்றேன். எந்த பிசிக்குள்ள மட்டும் தான் இது ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் செஞ்சிருக்கேன். சரி, இப்ப பாருங்க. ஓகே இப்ப இந்த ஸ்கிரீன்ல ரைட் சைட்ல வந்து நான் கிரியேட் பண்ண பேஜ் இருக்கு. ஒரு ஃபேக்கான லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணினா அது இங்க இருக்குது. அதே மாதிரி இந்த சர்வர் வந்து இங்க இருக்கு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன்றது தெரியாது. ஆனா உங்களுக்கு பிஓசில இருந்து லிங்க் வந்திருக்குது, உங்களை லொகின் பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணோன்னா உங்கள்ட்ட பிஓசி யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கேட்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஓகே பேஜை பார்த்தோன்னா பிஓசி மாதிரி தான் இருக்கு அன்னைக்கு மலை என்ன செய்வீங்க? யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டு உள்நுழைக அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இல்லையா? நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க. கிளிக் பண்ணி பாப்பீங்க தானே? ஒரு
கட்டாயம் செய்வீங்க. இது வந்து நான் ஆக்சுவலா பியூசி பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணல, ஒரு சிம்பிளான ஒரு லொகின் பேஜ் மாதிரி செஞ்சிருக்கேன் உங்களை நாலேஜுக்கா. இப்ப நான் உள்நுழைக அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாருங்க ஒரு வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்க, கிளிக் பண்றேன், என்ன உங்களுக்கு மெசேஜ் வருது, உள்நுழைவு தோல்வி, தவறான மின்னஞ்சல் அல்லது கடவுச்சொல் அப்படின்னு வருது. அட் த சேம் டைம் எனக்கு இங்க என்ன வந்திருக்குன்ற விளங்குதா உங்களுக்கு? பாஸ்வேர்ட் விளங்குதா உங்களுக்கு? மெயில் ஐடி வந்துருக்கு. மெயில் ஐடி வந்திருக்கு. சரி, இப்ப நான் இதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இதுல வந்து நான் இந்த மெயில் ஐடி எடுத்த மாதிரி என்ன பாஸ்வேர்ட் என்னால எடுக்க இயலாதா? எடுக்கலாம் சார். எடுக்கலாம். பாருங்க, அவன் கொடுத்த மெயில் ஐடி யார் யூசர்ன்றது வந்திருக்கு தானே, அதே மாதிரி பாஸ்வேர்ட் எடுக்க இயலாதா? பாஸ்வேர்ட் கண்டிப்பா எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். அப்ப இப்படி கொடுக்குறப்போ உங்களோட பிஓசி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இன்னொரு ஆள் கைக்கு போகும்ன்றது உங்களுக்கு விளங்குதா? விளங்குது, சரிதானே? அப்ப அதுல வந்து நீங்க கிளியரா இருக்கணும், அது உங்களுக்கு விளங்குது. அப்ப ஏன் நான் இதுல நான் பாஸ்வேர்ட் எடுக்கிறதுக்கு செய்யலன்னு சொன்னா, இது வந்து உண்மையிலேயே லீகலான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நான் செஞ்சு காட்டுறது வந்து உங்களுக்கு பிள்ளையான வழியில வந்து வழி நடத்துற மாதிரி போயிடும். அதனால பாஸ்வேர்ட் என்ற விஷயத்தை நான் போயிடும். பட் யூசர் நேம்ன்றது காமனான ஒரு விஷயம் தானே. இப்ப யூசர் நேம் அங்க கொடுக்குற யூசர் நேம் இங்க வருதுன்னு சொன்னா ஸ்ட்ரீம்ல அதே மாதிரி பாஸ்வேர்ட் நேம் உங்களால என்ன செய்யலாம், எடுக்க முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, அப்ப ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஃபேக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா அதை நீங்க கிளிக் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அப்ப ஃபேக்கான லிங்கா இல்லையான்றதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வழி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு ரீசெண்டா வந்த மெசேஜ் ஒன்று இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்படி ஃபேக்கான லிங்க் வந்திருக்கு தானே, ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு தானே, அதை வந்து சாட்ல இருக்கா போடுங்க யாராவது பிளீஸ். போடுறீங்களா? அப்படி அது இருக்கா? இந்த பிஓசி மெசேஜ் வந்திருக்கும் அதிகமா எல்லாருக்கும். அந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணி இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கா போடுங்க. அந்த மெசேஜ் இல்ல சார். வேற யாராவது ஆக்டிவ் இருக்கா? நாங்க ஒருத்தர் அழிச்சிடுறதானே அதுல. அது இருக்கா? ஓகே, ஒரு 1 மினிட் தாங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே ஓகே, 6 நாள் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, டராஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட் சாட் பாக்ஸ் தெரியுதா? சார் தெரியுது சார். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, 2 பேர் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, முதலாவது பாருங்க, அனைவருக்கும் ஜனாதிபதி உதவித்தொகை விண்ணப்பம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள அனைத்து குடிமக்களும் அனைவரும் ஜனாதிபதி உதவித்தொகை இப்போது ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். 13 முதல் 65 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள குடிமக்களுக்கு 1,00,000 3,000 வரை நிதி உதவி கொடுக்குறாங்களாம். சரிதானே? ஓகே, வயது வந்து பாருங்க 13 இருந்து 25, அப்படின்னா 1,00,000 1,50,000 வரையும், மத்தாக்களுக்கு 1,00,000. அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்ப பரிவர்த்தனைகள் தொடங்கப்படுகின்றன. இப்போதே பதிவு செய்யலாம். சரி, அப்படின்னு போட்டு உங்கள் தகுதியை சரிபார்க்க கீழே உள்ளதை கிளிக் பண்ணேன். நான் கிளிக் பண்ண மாட்டேன். சரி, ஓகே, இதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணி ஓகே, என் ஸ்கிரீன் தெரியுதா? போடுறேன். சரி, இதுல போடுறேன். தெரியுதா? சரி தானே? ஓகே, இந்த முதலாவது விஷயத்த கவனிங்க, வடிவா கவனிங்க. இது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து வேற ஒரு நிதி உதவின்னு சொல்லியிருக்காங்க, ஜனாதிபதியால கொடுக்குறாங்க. சரி, அப்ப எங்கட ஜனாதிபதிக்கு இல்ல எங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சொந்தமா ஒரு டொமைன் இல்லையா? இது என்ன டொமைன் அட்ரஸ் சொல்லுங்க, என்ன டொமைன் இது? உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அது கடைசியில .lkன்னு முடியும். சரியான கேள்வி சார், நம்மளால யோசிக்கிறதுல அதுதான் பிரச்சனை. இப்ப ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா எங்க ஸ்ரீலங்கன் டொமைன்ஸ், கவர்மெண்ட் டொமைன்ஸ் எல்லாமே .lkன்னு முடியும். சரிதானே? இப்ப கூடுதலான டொமைன்ஸ் வந்து .com முடியும். சரிதானே? அப்ப .lkன்னு வருதுன்னு சொன்னா எங்க ஸ்ரீலங்கன் டொமைன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டொமைன் அட்ரஸ் இது வந்து URL ஃபுல்லாவே வந்து என்னன்னு சொல்லுவோம், URL சொல்லுவோம். இதுல டொமைன் அப்படின்னு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா இங்க பாருங்க, இதுல இருந்து இது மட்டும்தான். சரி, இது ஃபுல்லாவே நான் டொமைனுக்குள்ள கொண்டு வரேன். இப்ப டொமைன்ல கொண்டு வந்தால் .xyz இப்படி எங்கேயா டொமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? எந்த அர்த்தமுமே இல்லை. பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கணும், ஓகே, ஜனாதிபதியில இருந்து போடுறாருன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு LK டொமைன்ல கூட இது வரக்கூடாது. உங்களுக்கு இது என்ன ஒரு சம்பந்தமே இல்லாம இந்த டொமைன்ல வருது? ஓகே, இது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த மாதிரி டொமைன்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயா எடுக்கலாம். விளங்குதா? இந்த மாதிரி இப்ப நான் செஞ்ச ஒரு அப்ளிகேஷன் ஒரு பேஜ் செஞ்சிருக்கேன்ல,
இந்த பேஜை என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு டொமைன்ல ஃப்ரீயா என்னால டிப்ளை பண்ண முடியும். ஒரு மீனிங் இல்லாத ஒரு டொமைன்ல டிப்ளை பண்ண முடியும், யார் வேணும்னாலும் செய்யலாம். சரிதானே? அப்ப ஒரு மீனிங் உள்ள ஒரு வெரிஃபையான டொமைனை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு காசு கட்டணும். சாதாரண ஒரு டொமைன் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 3000 ரூபாய் சாதாரண டொமைனுக்கா இலங்கை காசுக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து, முதலாம் வருஷம் முடிஞ்சதுல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து நீங்கள் 6000 ரூபாய் பே பண்ணணும். அப்ப இந்த மாதிரி காசுகளை கொடுத்து இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. அதனால ஒரு சும்மா ஒரு ஃப்ரீ டொமைனை கிரியேட் பண்ணி முடிஞ்சு பாருங்க, அனுப்பியிருக்காங்க .xyz சொல்லி. இதெல்லாம் ஒரு ஒபிஷியல், எங்களை ஒபிஷியலா வர ஒரு 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 மெயிலுக்கோ ஒரு மெசேஜுக்கோ வந்து இந்த மாதிரி டொமைன்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கவனமா பார்க்கணும். சரிதானே? ஓகே. அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் யாரோ போட்டிருக்காங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பிஓசி வழங்குகிறது 20,000, நான் இப்போதுதான் பெற்று உங்களுக்கும் கிடைத்தன பாருங்கள், இங்கே அழுத்துங்கள் என்று ஒரு லிங்க் போட்டிருக்காங்க. சரியோ? என்ன, இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு வங்கி பிஓசி. அந்த பிஓசிட்ட வந்து ஒரு ஓன் டொமைன் அட்ரஸ் இல்லையா? இங்க பாருங்க, இப்போதே பதிவு செய்யணும் போட்டு லிங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு பார்த்தோட விளங்கி இருக்கு. இப்ப பாருங்க, இந்த லிங்குக்கும் இந்த லிங்குக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்கும், இது என்ன, இந்த டொமைன் சம்பந்தப்படாத ஒரு டொமைன். ஏன்னா சம்பந்தம், அதாவது பிஓசில இருந்து வர மெசேஜ்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அவங்களோட ஓன் டொமைன்ல தான் அனுப்புவாங்க. என்ன ஓன் டொமைன்? இங்க பாருங்க, boc.lk. இங்க பாருங்க, இதான் அவங்களோட டொமைன். இந்த டொமைனுக்குள்ள ஒரு சப் டொமைன் தான், இதான் URL, அவங்களோட ஒரிஜினல் URL. அதுல வந்து அவங்களோட அவுட்புட் பார்ட்ட வந்து சிங்களாக்கள் நேம்ல இருக்கும், தமிழால மெசேஜ் பண்ணிருப்பாங்க அந்த இதுல, இந்த மெசேஜ்ல. ஓகே. அப்ப விளங்குதான், ஒரு ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்ற ஒரு ஒரு மெயினான கான்செப்ட் உங்களுக்கு விளங்குது தானே? அப்ப யாருமே இனிமேல் இந்த மாதிரி லிங்க் வரப்போ அதை கிளிக் பண்ற வேலைகளுக்கு போகாதீங்க. சரி, இப்ப கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டார்கெட் பண்ற ஆக்கள் வேறு ஆக்களா இருக்கலாம், அதுல வந்து நீங்களும் மாட்டுப்படலாம். சரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாதீங்க. இப்ப நிறைய ஆன்லைன் ஸ்கேம் நடக்குது. சரி, உங்களுக்கு ஆசையை காட்டி காசு அனுப்புங்க அப்படி இப்படிலாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் இந்த கான்செப்ட் கொண்டு வரையில நடக்குது. இதுக்குள்ளேயே நான் கொண்டு வர இந்த லிங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றேன்டா, உங்களோட பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு அதை வச்சு அவங்க டிரான்சாக்ஷன்கள் நடத்தலாம். பட் இதுக்கான சான்சஸ் வந்து குறைவு. ஏன்னு சொன்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் இன்னபிள் பண்றதால இந்த சான்சஸ் குறைவு. எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அதிகமான இதுல வந்து இன்டர்நெட் சேஃப்டி ஆக்ட் வச்சிருக்கு எங்களுக்கு. சரியா? பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்கள் கவனமா இருக்கும். சரி, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுங்க. ஒரு டவுட் சார், என்ன இந்த அலி எக்ஸ்பிரஸ்ல நாங்கள் சாமான் வாங்குறதுக்கு நாங்கள் எங்களோட கார்டு நம்பரை கொடுத்து அந்த பாஸ்வேர்டை கொடுத்து தான் வாங்குறோம். ஓகே. அப்படி வாங்கிட்டா அந்த நம்பர் அவங்களுக்கு போகும் தானே? அதை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு காசுகள் போகலாம். நீங்க சொல்றது சரி. சரி, நீங்க உதாரணத்துக்கு அலி எக்ஸ்பிரஸுக்கு அவங்களோட உண்மையான இதுகளுக்கு போய் நீங்கள் பே பண்ணிருக்கீங்க, உங்களோட கார்டு நம்பர் போகலாம். இதை வச்சு ஒரு ஸ்கேம் நடந்தால் நீங்கள் பயப்படாம கோர்ட்ஸ்ல போய் கேஸ் போடலாம், போலீஸ்ல போய் என்ட்ரி போடலாம். ஏன்னா அலி எக்ஸ்பிரஸ்ன்றது குளோபல் கம்பெனி. சரி, அப்ப அதனால அதை நீங்க பயப்பட தேவையில்லை. அது கொடுத்து அப்படி ஒரு விஷயம் நடந்தா நீங்க பயப்படாம போடலாம். அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அலி எக்ஸ்பிரஸ் சொல்லி. சரிதானே? அப்ப அதுல பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இப்படி ஒரு லிங்க்ல போய் நீங்க கிளிக் பண்ணி போட்டு இதனால வர ஒரு ஸ்கேமுக்கு நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இதுல யாரோட ஐடென்டிட்டி இருக்குது, யாரோட அடையாளம் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த டராஸால வந்த லிங்க்ல வந்து டொமைன் நேம்ல வந்து daras.lk இருக்கு தானே? ஓகே. அப்படி வரும்போது அது பொய்யான இதென்று எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இதையா சொல்றீங்க? இந்த chat box இத தானே சொல்றீங்க? chat boxல இரண்டாவதா போட்டுருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, இது வந்து ஸ்கேமர்ஸ்னா அடுத்த ஒரு டெக்னிக் என்னென்றால் ரியல் டொமைனை மாதிரியே இன்னொரு டொமைனை கிரியேட் பண்ணி விடுறது. இங்க பாருங்க, எல்லாரும் யோசிப்பீங்க டெராஸ் டொமைன் சொல்லி. இது டெராஸ் டொமைனே இல்லை. இது யார் டெராஸ் டொமைன்ன்றது? இங்க பாருங்க, உனக்கு என்ன வந்திருக்கு? s.ன்னு வந்திருக்கு. டெராஸ் டொமைன் எப்படி இருக்கும்? www.daras.lk என்று daras.lk பாருங்க, இதான் டெராஸ்னு டொமைன். சரி, இதான் டெராஸ்னு டொமைன். இந்த டொமைனுக்கும் இங்க அவங்க போட்டிருக்க டொமைனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதா? இதான் ஹேக்கர்ஸ் அடுத்த ஒரு டெக்னிக். பாருங்க, அதே மாதிரி போடுவாங்க. ஆனா இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு டொமைன் டெராஸ் மாதிரி ஒரு டொமைனை நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து இப்ப யார் கதைச்சாங்கன்னு எனக்கு பேர் தெரியல, அவங்க சொல்ற விஷயம் என்ன, டெராஸ் மாதிரி இருக்கு தானே, அப்ப நான் அக்சஸ் பண்ணலாம் தானே. அப்ப இவரை நான் டார்கெட் பண்ணிட்டேன், இவரை டார்கெட் பண்ணிட்டு இவருக்கு நான் டெராஸ் மாதிரியே மெயில போட்டுன்னு சொன்னா ஈஸியா அந்த மெயில வந்து அக்சஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சில பேர் நம்ப மாட்டேங்க. இங்க பாருங்க, இப்ப நாங்கள் எங்க போவோம் டொமைன் வாங்குறதுக்கு, டொமைனுக்கு வந்து கோடாடிக்கு போகலாம். சரி, கோடாடியில போய் நாங்கள் டொமைன் வந்து வாங்கலாம். சரியா, கோடாடியில வந்து நாங்கள் டொமைன் வாங்கல, நேம் ஷிப்ல வாங்கணும். நேம் ஷிப் நம்ம ஈஸியா இருக்கு. பாருங்க, ஒரு டொமைன் நான் சர்ச் பண்றேன். சரியா, டெராஸ்ன்னு சொல்லி இப்படி சர்ச் பண்ணும் பொழுது வெயிட் பண்ணுங்க, இன்டர்நெட் வந்து ஸ்லோவா இருக்கு. சரியா, இப்ப உங்களுக்கு பாருங்க, நீங்க பாருங்க, டெராஸ் என்ற டொமைன் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. சரி, அந்த டொமைன் எங்களால வாங்க இயலாது. ஆனால் டெராஸ் மாதிரி இருக்கு பாருங்க, deras.xyz எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். ஆனா அந்த விலையை பாருங்க, $500 கிட்ட போகுது. அதே கொஞ்சம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, சில டொமைன்ஸ் வந்து எங்களால வாங்கக்கூடிய மாதிரி deras.is டெராஸ் போட்டாங்க, ஐஎஸ் போடுறேன், ஐஎஸ் போட்டு அந்த டொமைன் எவ்வளவு $66-70 போகுது. இந்த டொமைனை பாருங்க, இது $64 போகுது. அப்ப இதான் விஷயம். இப்ப இப்படி டொமைன்ஸ் வாங்கி போட்டு உங்களை மாதிரி இப்ப நீங்க கேட்ட இப்ப நீங்க நம்பர் ஆக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா டெராஸ் மாதிரி ஒரு ஃபேக்கான எஸ்எம்எஸ் கிரியேட் பண்ணி அனுப்பினா நீங்க என்ன செய்வீங்க, ஈஸியா போய் கிளிக் பண்ணி போறது தான் பாப்பீங்க. சரியா, அப்ப இந்த பிரைஸ்களை பாருங்க, சில டொமைன்ஸ் பாருங்க $12 இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளுநர் ஒரு இது வந்து ஹேக் பண்ண போறோம்னு சொன்னா, யூசர் நேமே பாஸ்வேர்டு எடுக்க போறோம்னு சொன்னா ஜஸ்ட் $12 ஸ்பெண்ட் பண்ணா காணும். ஏன் இங்க பாருங்க, deras.llc இருக்கு. அப்ப பார்த்தோன்னா சில பேர் ஓகே இது deras.lk மாதிரி இருக்குதானே அன்னிட்டு ஆக்சஸ் பண்றது போவீங்க. நான் சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வடிவா என்ஜாய் பண்ணுங்க. இது நாங்க ஏஐக்கு வந்து என்னோட பர்சனல் டீடைல்ஸ் கொஞ்சம் போட்டு எதுவும் செய்வோம் தானே, அதால வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஏஐல இருந்தா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து கிளவுட் சர்ச் இப்படி இல்லை நம்மளோட பர்சனல் டேட்டா போடுவோம் தானே, அப்படின்ற எதுவும் தேவைக்கு அதால. ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நீங்க உங்களோட பர்சனல் டேட்டாவை போடும்போது அவனை இப்ப சஜஸ்ட் பண்றான், பர்சனல் டேட்டா இந்த பாஸ்வேர்ட் யூசர் நேம் இந்த மாதிரியான விஷயங்களை இன்புட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னு சொன்னா உடனே உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன, ChatGPT இருந்தாலும் க்ளவுட் இருந்தாலும் உடனே சொல்லும் பர்சனல் டேட்டாவை உள்ள போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாம்பிள் டேட்டாவை கொடுங்க, உங்களோட பர்சனல் டேட்டாவை போடக்கூடாது. ஏன்னு நான் சொல்றேன்டா, அந்த கம்பெனி யூஸ் பண்ணாம விட்டா கூட ஓகே. இப்ப கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க யூஸ் பண்ணீங்க, வேற யாராவது தேர்ட் பார்ட்டில இருக்கிறவங்க இந்த இந்த நெட்வொர்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட டீடைல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, அப்ப அதனால பர்சனல் டீடைல்ஸை வந்து நீங்கள் ChatGPT இது போடுறத வந்து அவாய்ட் பண்ணி கொள்ளணும். சரிதானே? அப்ப அது வந்து சொல்லுங்க அந்த விஷயம் சொல்லுங்க. கியூஆர்ல ஸ்கேம் நடக்குமா? கியூஆர்ல ஸ்கேம் நடக்குமா? எஸ், நடக்கலாம். ஏன்னா கியூஆர் உங்களுக்கு தெரியும், கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணி உங்களோட போன்ல இருக்க ஃபுல் டீடைலுமே எடுக்கலாம். கியூஆர் கோட்ன்றது என்னது, ஒரு யூஆர்எல் தான். ஒரு யூஆர்எல்ல கியூஆர் கோட் மாதிரி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, அது டைரக்டா அங்கதான் போகும். ஸோ நடக்கலாம். ஸோ கவனமா இருக்கும். சரி, எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கவனமா இருக்கும். சரியா, இப்ப ஏஐல கூடுதலா உங்களோட விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட பர்சனல் டீடைல கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதை அவாய்ட் பண்றது நல்லா. கிளவுடா இருக்கட்டும், இல்ல குரோக்கா இருக்கட்டும், இல்ல ChatGPT இருக்கட்டும், அவங்களே சொல்லுவாங்க நீங்க போட்டோன்னா உங்களுக்கு முதலாவது தர ரெஸ்பான்ஸே நீங்கள் பர்சனல் டேட்டாவை கொடுக்காதீங்க, சாம்பிள் டேட்டாவை கொடுங்கன்னு சொல்றாங்க. என்னண்டு இப்ப நம்ம வந்து உன்னோட பர்சனல் டேட்டா போடும், நான் எல்லாமே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னமே அதுக்கு இல்ல. பர்சனல் டேட்டான்னு சொல்றது என்ன, இப்ப உங்களோட நேம்ஸ்கள் அதுகளை வந்து கொடுக்கலாம். சரி, நேம்ஸ்ல இருந்து உதாரணத்துக்கு நீங்க ஒரு மெயில் ஒன்று டிராஃப்ட் பண்றீங்க, மெயில் டிராஃப்ட் பண்ணி ஆக்சுவலா உங்களோட நேம் உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நீங்க சென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு மெயில தரும். அது பிரச்சனை இல்லை. நான் பர்சனல் டேட்டான்னு சொல்றது என்னது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல், இல்ல லாகின் கிரெடென்ஷியல், இந்த ஃபேஸ்புக் யூசர் நேம் பாஸ்வேர்ட், யூடியூப் யூசர் நேம் பாஸ்வேர்ட், அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். சரியா, அதுகளை கொடுக்கக்கூடாது. நீங்க நேம்ஸ் அதுகளை கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நேம் அட்ரஸ் இதுகளை கொடுத்துக்கொள்ளலாம், இதனால பிரச்சனை வராது. சரியா, கிரெடென்ஷியலை கொடுக்காதீங்க. சரி, சொல்லுங்க. என்னட்டு சொன்னா, இப்ப நாங்க இப்ப ஒரு ஸ்கேம் நடக்கும்போது லிங்க் ஆட் பண்ணி தராங்க தானே? சாரி, விளங்கல.
அந்த ஒரு ஸ்கேம் நடக்கும்போது அந்த அந்த ஒரு லிங்கை நீங்க ஓபன் பண்ணா அந்த அதுக்குள்ள கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க தானே. ஓகே. இப்ப அதன் வழியா வந்துட்டு எங்களோட வீடியோஸ் போட்டோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிற சிஸ்டம் எல்லாம் இருக்கா? இல்ல நீங்க வந்து நான் நினைக்கல. நீங்க வந்து என்னென்றால் பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிதானே? பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட போன் ரெக்கார்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும். சொல்லுங்க. இதுல இருக்கிற ஆட்களுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்னட்டு சொன்னா இப்ப நாங்க கிளிக் பண்ற லிங்க வந்துட்டு நாங்க வீடியோஸ் மட்டும் இல்ல, எங்களோட போட்டோஸும் இல்ல, எங்களோட மொபைல்ல இருக்க இஎம்ஐல இருந்துட்டு எல்லா சிஸ்டமும் வந்துட்டு அந்த ஒரு சிஸ்டம் மூலியமா நாங்க எடுக்க முடியும். நீங்க லிங்க் ஓபன் பண்ணலாம், இல்லைன்னா கியூஆர் ஓபன் பண்ணலாம். அந்த கியூஆரை நீங்க ஸ்கேன் பண்ண கூட எங்களோட போட்டோஸ்ல இருந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அலோட் கேட்கும். ஸோ நாங்க அலோட் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நாங்க கண்டிப்பா யோசிக்க வேண்டும். என்னட்ட சொன்னா இப்ப இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து நான் எனக்கு வேலை கேட்டோன்ற ஒருத்தட்ட கேட்டு நான் அவர் வந்து 3000 காசு கட்ட சொன்னவர். ஆனா காசு கட்டிட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டார். திருப்பி ஒரு நான் அவருக்கு கால் பண்ணேன். என் புது நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணேன். இப்படி நான் கொஞ்சம் பால் குட்டி மாதிரி வழியா கழிச்சு எல்லாம் கேட்ட பிறகு காசு காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி லிங்க் அனுப்புனா கொஞ்சம் பயமா இருக்கும். கியூஆரை கிரியேட் பண்ணி போட்டு அனுப்புனேன். ஆள் ஸ்கேன் பண்ணிட்டு போட்டோ மாட்டிட்டு நான் போயிட்டு ஹியூமன் ரைட்ஸ்ல கொடுத்தேன். நானும் மாட்டுப்பட்டுட்டேன். சேஃப்டிக்காக தான் நான் சூஸ் பண்ணதை தவிர வேற எதுக்காகவும் சூஸ் பண்ணல. அதான் எல்லாருக்கும் சொல்றோம் உண்டு. எல்லாம் நாங்க சாய்ஸ் பண்ணும்போது நாங்க அலோட் மட்டும் கேட்ட மாட்டோம், கொடுத்த மாட்டோம். அது சேஃபா இருக்கும். ஸோ நம்ம ட்ரீட் பண்றதுல தான் இருக்கு. அதுதான் அந்த ஆக்சஸ் நாங்கள் அலோவ் பண்ணிக்கல. நீங்கள் என்னத்துக்கு ட்ரை பண்றீங்களோ அதுக்கான ஆக்சஸை கொடுங்க. அது சேஃபா கொடுங்க. சரி, தேவையில்லாத விஷயங்களை கிளிக் பண்றது அது இந்த உங்களை சொன்ன இதுல வந்து எதுவுமே நான் பாசிபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே பாசிபிள் தான். ஒரு கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்றதால அதுக்குள்ள ஒரு பேட்ச் ஃபைல ரன் பண்ணி உங்களோட போன்ல இருக்க ஃபுல் டீடைல் அப் டு டேட் எல்லாத்தையுமே எடுக்கலாம்ன்றது இல்லை. சரிதானே? ஆனா இதெல்லாம் உடனே செய்யற விஷயம் இல்லை. யாராவது மெனக்கெடு செய்யலான்னு இல்லை. ஸோ கவனமா நீங்கள் உங்களோட ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு முதல் ஒவ்வொரு லிங்கையும் நீங்க கிளிக் பண்ண முதல் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் வந்து ஆப்பிளோட கம்பேர் பண்ணிக்கல சேஃப்னஸ் அப்படின்றது குறைவுதான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, உங்கள்ட்ட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. நீங்க அலோவ் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க. ஸோ அதனால வடிவா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையான விஷயத்த பண்ணி அலோவ் பண்ணி தேவையில்லாத அவாய்ட் பண்ணுங்க. சரிதானே? அப்ப எப்படியுமே நடக்கலாம். ஓகே. அப்ப சொன்ன மாதிரி தான் கியூஆர் கோட்லயும் நடக்கலாம், யூஆர்எல்ஸ்ல நடக்கலாம், ஃபேக்கான லிங்கை கிரியேட் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஒரு லைவா ஒரு செஷன் வந்து இதுக்காக தான் காட்டினேன். இப்படிதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்னோட அளவுக்கு போகும்னு சொல்லி. சரிதானே? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப பிஓசியோ அந்த வேற வேற இதுல இருந்து ஒரு லிங்க் மாதிரி வந்து அப்ளிகேஷன் பண்ணி எங்க டீடைல்ஸ் வந்து எடுத்துருவாங்களாண்டு. இப்ப அந்த டீடைல்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி வந்து இப்ப சப்மிட் பண்ணிட்டோம்னா அதை வந்து திருப்பி வந்து நாங்க ஒண்ணுமே செய்யல. அந்த டீடைல்ஸ் வந்து எடுத்துட்டாங்கள்ட்ட எங்கள்கிட்ட இருந்து. இல்ல எடுத்துட்டாங்கன்னா செய்யலாம். ஆனா அவங்களை போயிட்டா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இப்ப வாட்ஸ்அப் வந்து லிங்க் பண்ணி இருக்கான்றதை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் முதல்ல என்ன செய்யலாம், அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அப்ப அது மட்டும் என்ன செய்வான், அது வரைக்கும் உங்களோட டேட்டாவை தான் யூஸ் பண்ணுவான். சரி, இதேதான். இப்ப உங்க பேங்க் டீட்டெயில் அவன் எடுத்துட்டானுன்னா நீங்க உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டை போய் சேஞ்ச் பண்ணலாம் தானே. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நீங்க பிஓசி தான் ஃபிளெக்ஸ்ல நீங்களாவே சேஞ்ச் பண்ணலாம் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யலாது. அதை வச்சு ஒன்றும் செய்யலாது. ஆனா சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நான் கேட்கிறேன் என்னன்னா, இப்ப இந்த நீங்க போட்டு இதுல அவர் லிங்க் போட்டு இருந்தாரு அந்த பிஓசி அந்த 20,000 காசு போட்டு அப்ப இந்த அதுக்கு வந்து நான் இப்ப வந்து இந்த ஜனாதிபதி உதவி தொகையா அதுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து சப்மிட் பண்றேன்னு வைங்களேன் தெரியாம. ஓகே. அப்ப அது வந்து கொடுத்த அப்புறம் எனக்கு தான் தெரியுது ஃபேக். அப்ப நான் வந்து கொடுத்த டீடைல்ஸ் வந்து ஒண்ணுமே செய்யல. அதாவது கொடுத்த டீடைல்ஸ் ஒண்ணுமே செய்யலாது. கொடுத்தா அது டீடைல்ஸ் அவங்களுக்கு போயிடும். அதுக்கு அதை ஒண்ணுமே செய்யலாது. நாங்க மோஸ்டா நாங்கள் ஏதாவது கிரெடென்ஷியல் சம்பந்தப்பட்டது கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு உடனடியா என்ன செய்யலாம், உங்களோட டீடைல்ல நீங்கள் மாத்தி விட்டீங்கன்னா ஓகே, உங்களோட ஓன் டேட்டா இதுல மாத்தி விட்டா ஓகே. சரியா? ஐஸ் நம்பர் அதெல்லாம் கொடுத்தா வந்து அது ஒன்றும் செய்யலாது. ஐஸ் நம்பர் போன் ஐஸ் நம்பர் கொடுத்ததால அது அவ்வளவு இஷ்யூ இல்லை தானே, உங்களுக்கு தெரியும் தானே. பார்க்கலாம். மற்றது ஒரு ஃபேக்கான லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃபேக்கான லிங்க்னு தெரியுதுன்னா நீங்க உடனடியாக என்ன செய்யணும், டேட்டா வந்து ஆஃப் பண்ணணும். சரி, ஏதோ டெக்னிக் ஒரு லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க, இது இல்ல கொஞ்சம் இது டேஞ்சரான லிங்க்ன்றதை நீங்க உடனே ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு சொன்னா உடனடியா என்ன செய்யணும், உங்களோட மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்க. சரியா? இன்டர்நெட் இல்லாம எதுவுமே ஆக்சஸ் பண்ண இயலாது. ஸோ மெயின் வந்து இன்டர்நெட் தான். ஸோ இன்டர்நெட் இல்லாம எதுவுமே ஆக்சஸ் பண்ண இயலாது. சரியா? ஓகே சார். ஓகே. இப்ப பாப்போம். அடுத்து வந்து ஒரு லைவ் ஆக்டிவிட்டி.
ஒரு ஸ்பாட்லைட் ஃபிஷிங் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்றதான் விஷயம். இந்த முதலாவது பாருங்க, ஒரு SMS அலர்ட் வருது. எப்படி? அர்ஜென்ட், யுவர் பேங்க் அக்கவுண்ட் ஹேஸ் பீன் சஸ்பெண்டட், வெரிஃபை யுவர் டீடைல் நவ் அட் http://langas_bank-secure.xyz to avoid permanent lock. இப்ப இந்த மெசேஜ் என்ன சொல்ல வருது? அர்ஜென்ட், அவசரம், உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். சரிதானே? சோ அதனால நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வெரிஃபை, அதாவது உங்களோட டீடைல்ஸை வந்து முதல் வெரிஃபை பண்ணுங்க. அப்படி வெரிஃபை பண்றதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்த பெர்மனண்டா லுக் ஆகுற இந்த ஒரு விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மெசேஜ். சரிதானே? இதை பார்த்தோன்னே இப்ப நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஃபேக்கான லிங்கா இல்ல ரியல் லிங்கான்றது தெரியும். இது பாக்குறதுக்கு முதல் இப்படி ஒரு மெசேஜ் வந்தா நீங்க கிளிக் பண்ணுவீங்களா இல்லையா? ஹானஸ்டா சொல்லுங்க. இல்ல சார், நான் செய்ய மாட்டேன் சார். கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம். ஓகே, டொமைன் நேம் கண்டிப்பா கிளிக் பண்ணுவோம். முதல்ல நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணிருக்கீங்க. டொமைனை பார்த்து கிளிக் பண்ண கூடாண்டா, இதுக்கு முன்னுக்கு நமக்கு தெரியாது, அதால நம்ம எப்படியுமே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிருப்பீங்க. யா, அதான் கரெக்ட். என்ன சொன்னா இங்க பாருங்க, டொமைனை பாருங்க இப்படி போட்டுக்காங்க, லங்கா பேங்க் செக்யூர்.xyz. என்ன xyz? இப்படி டொமைனை கேள்விப்பட்டிருக்கோம். இது இப்படி வந்தாலும் நீங்க ஃபேக்ன்றது பிள்ளைங்க கொடுங்க. மற்ற இங்க பாருங்க HTTP ல இருக்கு. முதல்ல முக்கியமான விஷயம், HTTP ல இருக்கிற எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. சரியா? HTTP ல இருக்கிற லிங்க் வந்து செக்யூர் இல்லாத லிங்க். நாங்கள் இங்க கூடுதலா பார்த்த லிங்க் எல்லாமே வந்து S ல முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த BOC ல லிங்க் பாருங்க, என்னத்துல முடிஞ்சிருக்கு? S ல தான் முடியும். சரி, S for secure. சரி, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா இந்த S வந்து செக்யூருக்கானதான் இந்த S for secure. அப்ப S ல வரையில S இல்லாம வருதுன்னு சொன்னா மோஸ்ட்லி அந்த லிங்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. சரிதானே? இதுக்கான இந்த ரிவீல் ஆன்சரை வந்து நான் ரிவீல் பண்றேன். என்ன மேம்? இது ஒரு ஃபேக் ஃபிஷிங். பாருங்க, ரெட் லைட் பிளாக். என்ன மேம்? சஸ்பீசியஸ் வெப் லிங்க். என்ன சொல்றாங்க? இது ஒரு அபாயகரமான லிங்க். ஏன் ஒரு அர்ஜென்ட்ன்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றாங்க. அவசரமா செய்யுங்கன்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க. ஸோ யாருமே அவசரமா லொக் ஆக போகுது, வேற வழி இல்லை. அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு கிளிக் பண்ணி எங்களை இதை வந்து வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணா இதுல இருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அதனால முதல்ல அதை நீங்க பாருங்க, இந்த லிங்க் வந்து ஃபேக்கா இருக்கா ஒரிஜினல் லிங்க்ன்றதை பார்த்து அதுக்கு பிறகு முடிவெடுங்க. சரி, அடுத்தது பாருங்க, வாட்ஸ்அப் மெசேஜ். சரியா? இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ won 5 lakh in overseas mega lottery. சரியா? கிளிக் here to send your bank account detail and claim free. அப்படிங்க அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வந்து ஒரு 5 லட்சம் பெறுமதியான லொட்டரியை வந்து வின் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பிரைஸ் மணியை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களோட பேங்க் டீடைல வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சரி, நீங்க எதை கொடுப்பீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா? இங்க லிங்கிங் எதுவுமே இல்லை, செய்வீங்களா? இல்ல சார். ரீசன் என்ன? ரீசன் செய்ய மாட்டேன் என்ன ரீசன்? பேங்க் அக்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கு கேளாதானே. தெரியாதாக்கள் ட்ரை பண்ணி பாப்போம். எப்படின்னு தெரியாதாக்கள் ட்ரை பண்ணி பாப்பீங்க. அக்கவுண்ட் கொடுக்கறாங்க, பேங்க் அக்கவுண்ட். இப்ப நாங்க எல்லாருக்கும் அனுப்புறோம், எல்லாருக்கும் அனுப்புறோம். எங்களுக்கு காசு கொடுக்கணும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறோம். அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கறதுதான் சிக்கல். அதான் பத்தியா? ஓகே, பேங்க் அக்கவுண்ட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்க, நீங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. பட் அது நீங்க சொல்ற மாதிரி பாஸ்வேர்ட் யூசர் நேம் கேட்டா அதுகளை கொடுக்கறத அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல சரிதானே? அதுல பாருங்க. இப்ப முதல்ல விஷயம், இந்த மாதிரி மெசேஜஸ் வாட்ஸ்அப்ல வராது, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா சென்டர் அன்னவுனா இருப்பார், யார் அனுப்புறாருன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்க கேட்பீங்க, இல்ல நம்பர் இருக்கு தானே, நம்பரை வச்சு ஃபைன் பண்ணலாம் தானே யாருன்னு சொல்லி. நான் சொல்றேன், வாட்ஸ்அப்ல இருந்து நம்பரை வச்சு நீங்க யாரையும் பிடிக்கல. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, டுவிலியோன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஓம் சார், அதாவது நம்பரை ஃபேக்கா உருவாக்குறது, டெம்பரரியா நம்பரை வந்து நீங்க என்ன செய்யலாம்? ஃபேக்கா உருவாக்கலாம். அதாவது உங்களுக்கு ஐடென்டி கார்டு தேவையில்லை, உங்களோட வெரிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. நீங்க போய் ஒரு $10 $15 கொடுத்து இந்த டுவிலியோல இருந்து எந்த நாட்டு நம்பரை வேணும்னாலும் வாங்கலாம். வாங்குதா? எந்த நாட்டு நம்பரை வேணும்னாலும் வாங்கலாம். வாங்கினா உங்களோட போன் மாதிரி, உங்களோட மொபைல் போன் மாதிரி இந்த டுவிலியோ அக்கவுண்ட் வந்து ஒர்க் பண்ணும். அது என்ன மொபைல் போன் மாதிரி டுவிலியோ அக்கவுண்ட் இல்ல ஃப்ரீயா என்னன்னு சொன்னா உங்களுக்கு இன்கமிங் மட்டும் தான் ஃப்ரீ, நீங்க இதுல இருந்து அனுப்பலாம். இப்பயும் ஃப்ரீ இருக்குது, ஃப்ரீ கிரெடிட் இருக்குது. ஃப்ரீ கிரெடிட் எப்படி ஒர்க் பண்ணும்னு சொன்னா, உங்களுக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் யாரும் அனுப்பலாம், ஆனா நீங்க அனுப்பல. ஓகேவா? ஓகே. அப்ப டுவிலியோ மாதிரி அக்கவுண்ட் யூஸ் பண்ண என்ன செய்யலாம்? நாங்கள் விருப்பப்பட்ட நாட்டில் இருக்க போன் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்புக்கு.
சரி, அதனால இந்த மாதிரி மெசேஜ் வரைக்கும் கவனமா இருக்கும். சரி, அப்ப இது மாதிரி தான் ஒரு ரெட் அலர்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, மூன்றாவது 2500 டெபிட்டட் ஃப்ரம் அக்கௌண்ட் எண்டிங் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இட் இஸ் ஹேஸ் நாட் யூ ப்ளீஸ் கால் ஹாட்லைன் அட் இந்த நம்பரை போட்டுருக்காங்க. இது நீங்கள் என்ன மெசேஜ் ஒரு நம்பலாமா நம்ப கூடாதா? நம்பலாமா நம்ப கூடாது சொல்லுங்க. நம்பலான்றீங்களா? ஓகே, ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். என்னவா நம்பலாம் சார், என்ன மேல போட்டிருக்கு பிளேன் அலர்ட். யா ஓகே, இங்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் முடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் கண்டக்ட் அ ஹாட்லைன். ஹாட்லைனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெசேஜ்ல வந்து உங்கள்ட்ட வந்து அவன் எதையுமே செய்ய சொல்லல. ஏதாவது செய்ய சொல்றானோ, ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்க இல்லது நீங்க போய் காசு வட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காசு வட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எதையுமே கொடுக்கல. இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நாங்க பார்க்கணும். நீங்க இல்ல நீங்க இதை எந்த டீடைலுமே நீங்க உள்ள கொடுக்கல. இப்ப கொடுக்காம அவங்களாவே ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்படி நாங்கள் செஞ்சிருக்கோம், இது உங்களுக்கு இது இருந்தா நீங்கள் எங்களோட ஹாட்லைனுக்கு கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி மெசேஜ் நீங்க நம்பலாம். ஏன்னா உங்களை வந்து எந்த செயற்பாடையுமே அவன் செய்ய சொல்லல. ஆனா இந்த ரெண்டு மெசேஜ்ல என்ன செய்ய சொல்லியிருக்கான், ஒன்றுல லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கான். இதுல என்ன சொல்லியிருக்கான், பேங்க் டீடைல கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா இதுல எதையுமே அவன் சொல்லல. சரிதானே? அதே நேரத்துல இது பார்க்க ஓரளவு நம்பக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதனால இது ஓகே என்ற மாதிரி வருவோம். சரி, அதே நேரத்துல நம்பர்ஸை பார்க்கணும். அபிஷியல் பேங்க் எஸ்எம்எஸ்ல இருந்து வருதா, நம்பர்ல இருந்து வருதா அப்படின்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? ஓகே, இது வந்து ஃபிஷிங் மெத்தட். இந்த ஃபேக் லிங்கை கிளிக் பண்றதால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். சரியோ? ஓகே, அடுத்ததுக்கு பார்ப்போம். அடுத்ததுக்கு போங்க. அடுத்த ஒரு ப்ராக்டிகல் ஆக்டிவிட்டி மாதிரி. ஓகே, இது வந்து ஓகே, இதை நாங்கள் இந்த ஸ்லைடு அவாய்ட் பண்ணுவோம். நான் வேற இதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால இப்போ டைமும் ஓகே, அதனால நான் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்றேன். ஓகே, இந்த சோசியல் என்ஜினியரிங் ஹியூமன் ஹேக்கர்னு சொல்றது என்னன்னு சொன்னால், இது வந்து பெரிய லெவலில் படிச்சிருக்கணும் அது எல்லாமே தேவையில்லை. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட இருக்க டீட்டெயிலை வந்து அவங்க எடுத்துடுவாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்றது. சரியா? அப்படி இல்லாட்டி என்னது, இந்த டைமுக்குள்ள செஞ்சிருங்க, மஸ்ட் பி ஆக்டிவ் இன் 5 minutes, இதுக்குள்ள நீங்க கட்டாயம் செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை ப்ரொவைட் பண்றது. விளங்குதா? கிஃப்டை கிளைம் பண்ணுவாங்க, இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களை கார்டு டீடைல்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி. சரிண்ணே? அப்படி இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு ஒபிஷியல் டீட்டெயிலை சொல்லி, நாங்கள் இந்த இடத்துல இருந்து கால் பண்றோம், உங்கள்ட்ட இந்த டீட்டெயில தேவை, அந்த மாதிரி சொல்லியும் உங்களோட இதுகளை வந்து எடுப்பாங்க. இதை நாங்கள் கூடுதலா சொல்றோம் சோசியல் இன்ஜினியரிங் வந்து. அதாவது கூடுதலா நாங்கள் எங்க சொசைட்டிக்குள்ள இது நடக்கும். சரி, அப்ப இதுகளையும் நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை தெரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது வந்து இதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி தான். நான் இதையும் அவாய்ட் பண்றேன். இந்த இதுல என்ன ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே அதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி போட்டேன். ஸோ அதனால இந்த 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 ஸ்லைடை நான் ஸ்கிப் பண்றேன். சார் ஒரு டவுட். சொல்லுங்க. என்னடா சார், இப்ப ஆன்லைன்ல நாங்க வாங்கக்குள்ள இப்ப ஆஃபர் மாதிரி போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பரவாஸ் காசை போடுங்க, நாங்க பிறகு வந்தோனி நீங்க பொருள் வந்தோனி மிச்சத்தை செலுத்தலாமண்டு போட்டு இப்ப காசை போட்டு அதுக்கு பிறகு கண்டெக்ட் பண்ணாம இருக்காங்க. அப்ப அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலுமா? எடுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் போட்ட காசு பெறுமதியானது அப்படின்னு சொன்னால் வேற வழி இல்லை, நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்ரீலங்கன் சேஃப்டி ஆக்ட் இருக்குது. சரியா? அவங்க வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கன் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் நம்பரை வச்சு யாருன்றதை பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அதெல்லாம் நீங்க அக்கௌண்ட் நம்பர் தானே காசு போட்டுனீங்க, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. கொடுங்க அக்கௌண்ட் நம்பரை போலீஸ்ல கொடுங்க. அப்ப அதெல்லாம் கவனமா இருக்கு. இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி இப்ப டிஜிட்டல் வாலெட்ல எல்லாத்தையுமே ஸ்கேம் தொடங்கிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஓல்ட் ஸ்டைல். சரியா? இப்ப டிஜிட்டல் வாலெட்ல தொடங்கிட்டாங்க. சரியா? அப்ப அதனால கேர்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம். இப்ப டிஜிட்டல் வாலெட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஏன்னா இந்த ஸ்கில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இதுகள் எல்லாம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, இந்த பாஸ்வேர்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம். இப்ப நீங்கள் கூடுதலான நாட்கள் பாஸ்வேர்ட் போடுவீங்க. சரி, அப்ப இந்த பாஸ்வேர்ட் போடுவீங்களா என்ன செய்வீங்க? உதாரணத்துக்கு எப்படி பாஸ்வேர்ட் போடுவீங்க? உங்களோட பேரை கொடுத்துட்டு 1 2 3 அப்படின்னு போடுவீங்க.
இதெல்லாம் உண்மையில நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்றது சேஃப்டியான பாஸ்வேர்டா சிம்பிளா இல்ல சார், இல்ல போடுறதா? சார். இல்ல. அப்ப ஒரு காலமும் உங்களோட பேரைய கொடுத்தோ, உங்களோட பர்த்டே கொடுத்தோ, உங்களோட போன் நம்பரை கொடுத்தோ நீங்கள் பாஸ்வேர்ட் போடாதீங்க. இது எல்லாமே டேஞ்சரஸ் பாஸ்வேர்ட் ஹேபிட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல நீங்கள் செய்யக்கூடாது. பாஸ்வேர்டுன்றது ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா, ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா அதுக்கான சில ஹேபிட்ஸ் இருக்கு. எப்படி ஒரு ஒரு நீங்க கொடுக்குற பாஸ்வேர்ட்ல ஒரு சிம்பிள் லெட்டர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்னா ஒரு சிம்பிளோ இல்ல டாலர் சிம்பிளோ இந்த மாதிரி இருக்கணும். மற்றது 8 நம்பர்ஸ் குறையாம இருக்கும். இல்லைங்க, 8 நம்பர்ஸ் குறையாம அந்த பாஸ்வேர்ட் இருக்கும். அப்படிதான் தானே அது ஓரளவு செக்யூரான பாஸ்வேர்டா இருக்கு. சரியோ? மற்றது இன்னொரு விஷயம், ஒரே நீங்க கூடுதலா செய்வீங்க, ஒரே பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக்குக்கும் அதே பாஸ்வேர்ட், மொபைல் போனுக்கும் அதே பாஸ்வேர்ட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அதே பாஸ்வேர்ட். இப்படி யூஸ் பண்றீங்களா இல்லையா? ஓம் சார், ஈஸியா ஞாபகம் வச்சு மறக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மறக்காம இருக்கணும்ன்றதுக்காக யூஸ் பண்றீங்க. அது வந்து ஈஸியா மத்தாக்கள கைக்கு போயிருமே. பாஸ்வேர்டுன்றது நீங்க மறந்தா கூட பிரச்சனை இல்லை, மறந்தா திருப்பி ஃபோகட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டை போடாதீங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட். சரியா? எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்ட் போடாதீங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒரு ஆள்கிட்ட கைக்கு போயிருந்தா ஈஸியா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாமே. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க தானே அவங்க, இல்லையா? ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிதானே? மற்றது இப்ப பாஸ்வேர்ட் என்னோட கைக்கு இடத்துக்கு போனாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கிறபடியா. சரிதானே? அப்ப அதனால உங்களோட மொபைல் போனுக்கு ஓடிபிஸ் வரும். இந்த ஓடிபிஸை நீங்கள் ஷேர் பண்ணாம இருந்தீங்கனாலே ஓகே. யாருக்குமே எக்காரணத்தை கொண்டும் ஓடிபியை வந்து ஷேர் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி தான். இதுல வந்து பாருங்க, கிளிக் த சிம்பிள் பாஸ்வேர்ட் டு டெஸ்ட். இதுல வந்து ஒரு சிம்பிள் பாஸ்வேர்ட்னா என்னது, சாரி சாம்பிள் பாஸ்வேர்ட் இருக்குது. இதுல நீங்க என்ன செய்யணும், ஒரு சாம்பிளான பாஸ்வேர்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. சரிதானே? என்னன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான ஒரு பாஸ்வேர்டுன்றது நாங்கள் செக் பண்றதுக்கு. இதுல வந்து நான் உதாரணத்துக்கு கமல் 998 அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்ன வருது, இது ஒரு வீக்கான பாஸ்வேர்ட். சரியா? என்ன காரணம், நேமை கொடுத்து நான் நினைக்கிறேன் அவர் இந்த பர்த் இயரை கொடுத்துருக்கேன். அப்ப இது வந்து ஒரு வீக். சரிதானே? அதே மாதிரி இதை கொடுங்க, இதுவும் வீக். என்ன காரணம், டூ ஷார்ட், சின்னதா இருக்குது. அதே நேரத்துல என்னது, ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் கொடுத்துருக்கேன். அப்ப இது வீக் ஆனது. இதை கிளிக் பண்றேன், இது ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். சரியா? என்ன காரணம், நான் முதல் சொன்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. பாருங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, சிம்பிள் லெட்டர்ஸ் இருக்குது, இருக்கா, இருக்குது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, இருக்கா, பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் சொல்றேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சு பாருங்க. சரிதானே? சோ அதனால ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடுறதுக்கு பழகுங்க. யாருமே சிம்பிளான பாஸ்வேர்ட் போடாதீங்க. ஓகே. இது வந்து இந்த நான் ஆல்ரெடி சொன்னது, உங்களோட தேர்ட்ஸை வந்து என்ன சொல்றது, தேர்ட்ஸை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்றது என்ன மாதிரி தேர்ட்ஸா இல்லையான்றதுக்கான ஒவ்வொரு சினாரியோ தந்திருக்கேன். பட் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட நான் கதைச்சிட்டேன். ஒரு மெசேஜ் வருதுன்னு சொன்னா அது தேர்ட்ஸா இருக்குமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் ஆல்ரெடி உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குமென்னு நம்புறேன். ஸோ ஐ திங்க் இப்ப நாங்கள் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்றதுக்காக கொண்டு போனது. இதுல இருந்து உங்கள்ட்ட இந்த ஃபீட்பேக் எடுத்து தான் நாங்கள் செகண்ட் செஷன் வந்து என்னென்ன தேவைன்றதை பிளான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த செஷன் 1 கோல்டன் சம்மரிஸை வந்து நீங்க பாத்துரும். சரியானே? முதலாவது விஷயம் என்னது, நெவர் ஷேர் அண்ட் ஓடிபி or பின்கோட். சரியானே? வித் anyone to over phone. உங்களோட போனுக்கு உள்ளாக நீங்கள் உங்களோட ஓடிபிஎஸ்ஸையோ இல்ல பின்னையோ நீங்கள் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. கீப் இட் மைண்ட். சரியா? மைண்ட்ல வச்சுக்கொள்ளும், யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்தது, திங்க் பிஃபோர் கிளிக்கிங் லிங்க்ஸ். அதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்றதுக்கு முதல்ல யோசிங்க, இது வந்து எங்க இருந்து வந்திருக்குது, இது ஒபிஷியல் லிங்கா, இதை கிளிக் பண்ணலாமா இல்லையா, இதுல கிளிக் பண்றதால என்ன டீடைல்ஸ் அவங்க கேட்கறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் முதல்ல யோசிங்க. சரியா? பாருங்க, அடுத்த என்ன சொல்றேன், first when pressed. அதாவது நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உடனே அதை வந்து நிப்பாட்டுங்க. சரிதானே? ஓகே. அந்த இதுகளை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்ப அவங்க வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், உங்களைய ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதை அமர்த்த சொல்லி, அந்த லிங்க அமர்த்த சொல்லி உங்களை என்ன செய்வாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஒரு பயத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க.
நீங்க இதை செய்யாட்டி உங்களோட அக்கௌண்ட் லுக் ஆயிருமான்னு சொன்னா ஒரு பயத்திலேயே செய்வீங்க. ஸோ இப்படி யாருமே ஒஃபிஷியலா யாருமே இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வடிவா யோசிச்சு செய்யுங்க. அடுத்தது டோன்ட் ரீயூஸ் பாஸ்வேர்ட். ஸோ திரும்பி ஒரே பாஸ்வேர்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிதானே? இது முக்கியமான விஷயம். அடுத்தது டவுன்லோட் ஒன்லி ஃப்ரம் ஒஃபிஷியல் சோர்ஸ். விளங்குதா உங்களுக்கு? என்ன, நீங்க படம் டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது என்ன டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் ஒஃபிஷியல் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணுங்க அன்ஒஃபிஷியல் ஏபிகே. சரி, கூடுதலா இளைஞர்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் அவாய்ட் பண்ணுங்க. சரி, இதான் இந்தியாவோட கோல்டன் ரூல்ஸ். இதில் பற்றி தான் இந்த ஃபுல் செஷனுமே நாங்கள் பார்த்துனாங்க. ஸோ ஃபைனலா நாங்கள் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எங்களுடைய நெக்ஸ்ட் செஷன்ல வந்து டிவைஸ் அண்ட் நெட்வொர்க் அண்ட் சேஃப் செட்டிங்ஸ் சம்பந்தமா பார்க்க போறோம். அதுல வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்றோம் என்றால் பப்ளிக் வைஃபைஸ் அண்ட் ஸ்கிரீன் லாக் சிஸ்டம் அப்டேட்ஸை பற்றியும் மற்றது 2-step வெரிஃபிகேஷன்ஸை பற்றியும் நெக்ஸ்ட் இதுல வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் செஷன் 1ல ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா செஷன் 2ல வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இல்லை எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம்ன்றதுக்கான டீட்டெயில் நான் கண்டிப்பா தரேன். ஏன்னு சொன்னால் 2-step வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் செஷனை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்களை அதுல கவர் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். யாராவது உங்களுக்கான கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். வந்தது ஒரு ஆள் தன்னுடைய வைஃபை பாஸ்வேர்டை எங்களுக்கு கோட்பாட் கொடுத்துருக்கணும் பாவிக்கிறதுக்கு. ஆனா அந்த கோட்பாட்டை வாங்கி பாவிச்சால் இவவோட சிசிடிவி கேமராக்கிற ரெக்கார்ட்ஸ்கள் இவவோட வாய்ஸ் வந்து லேக் ஆகுது நினைக்கிறேன். போட்டோஸ்களை ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்து அதை வச்சுக்கொண்டு பிளாக்மெயில் பண்ணி எங்களுக்கு கணக்கு போட்டு ஒரு கேஸ் வந்தது. இது வந்து என்னன்னு சொன்ன அடிக்கடி சொல்ற விஷயம் தான். இந்த பப்ளிக் வைஃபை அப்படின்றதே ரிஸ்க் தான். பப்ளிக் வைஃபைன்றதே ரிஸ்க் தான். ஏன்னு சொன்னால் நீங்கள் வைஃபைல ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணும் பொழுது நான் கனெக்ட்ல விளங்குதா அட்மின்? ஓகே. இந்த பப்ளிக் வைஃபைன்றதே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னு சொன்னால் நீங்கள் பப்ளிக் வைஃபைலயோ இல்ல வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது கட்டாயம் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து அங்க போயிடும். அது உங்களுக்கு தெரியும் தானே? ஐபி அட்ரஸ் அந்த வைஃபை இருக்கு தானே சார், உங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்து அவங்க நான் சொல்ல கேளுங்க. என்ன பப்ளிக் வைஃபை நீங்க கிளிக் பண்ணி நீங்கள் பப்ளிக்ல எந்த வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து அங்க போகும். சரியா? இப்படி ஐபி அட்ரஸ் போனா அது வந்து டேஞ்சர் தான். ஏன்னா ஐபி அட்ரஸ் வச்சுக்கொண்டு நாங்கள் என்னவுமே செய்யலாம். நீங்கள் கூடுதலான இங்கிலீஷ் படங்கள்ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் காட்டியிருப்பாங்க. ஐபி அட்ரஸ் வச்சுக்கொண்டு உங்களை லொகேஷன் ட்ராக் பண்றது எல்லாத்தையுமே செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. நடக்கும், இதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, நீங்க ஹாஸ்பிட்டல கனெக்ட் பண்ணா உங்களோட ஐபி அவைலுக்கு போயிடும். ஐபில இருந்து என்னவும் செய்யலாம். ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்றதுக்கு அன்லீகலா வெப்சைட் ஒன்று இருக்கு சார். நான் நார்மலா செக் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு லிங்குக்கு உள்ள போய் நாங்க எந்த டீடைல்ஸும் கொடுக்க தேவையில்ல. அந்த லிங்கை நாங்க ஒருத்தருக்கு சென்ட் பண்ணி அவங்க லிங்கை கிளிக் பண்ணாலே அவங்களோட போனோட சார்ஜ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, அவங்களோட ஐபி அட்ரஸ், அவங்க என்ன சிம் யூஸ் பண்றாங்க, எந்த லொகேஷன் டவர் ஒர்க் பண்றது அப்படியே ஃபுல்லா காட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயம். பப்ளிக் வைஃபைல இன்னொரு இஷ்யூ இருக்கு சார். இப்ப நானும் ஒரு பப்ளிக் வைஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னொரு பர்சன் வந்து ஒரு லொகின் ஃபார்ம் ஏதாவது லொகின் பண்ற இல்லாட்டி சைட்டுக்குள்ள போய் பண்றேன்டா அவரோட நெட்வொர்க் டிராஃபிக் அவர ஒரு டூலை வச்சு ஃபுல் நெட்வொர்க்கையும் டிராஃபிக்கையும் அனலைஸ் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன். ஆனா HTTP ப்ரோட்டோகால் வந்து செக்யூரான சைட்ல அது செய்யல. அது என்கிரிப்டட்ல இருக்கும். டேட்டா கெட் போஸ்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் என்கிரிப்டட் தான் போகும். இப்ப செக்யூர் இல்லாத சைட்ல அது விஷுவலா தெரியும் சார். இப்ப ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் விஷுவலா தெரியும். டூல மென்ஷன் பண்ண விரும்பல, சொல்லலாம். ஓகே, இது இந்த செஷன்ல இருக்க மிச்சாக்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு வைஃபைல நீங்கள் உங்க டிவைஸை கனெக்ட் பண்றதுன்றது எவ்வளவு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து. ஏன்னா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஐபி அட்ரஸ் இருந்தா மோஸ்ட் ஆஃப் இது வந்து எங்களோட கைக்கு வந்துடும். சரி, அது ஒரு விஷயம். மற்றது உங்களுக்கு தெரியும், இந்த ஏஐ அப்படின்ற விஷயம் எவ்வளவோ பூம் ஆயிருக்கு. இப்ப ஏஐ பூம் ஆகினோடய இப்ப எல்லாருமே ஈஸியா ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு கொண்டே இருக்காங்க.
சரியா? அப்ப கூடுதலா உங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம், இன்டர்நெட் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி. சரியா? அதுல ஒரு விஷயம் போயிட்டு சொன்னா காலகாலத்துக்கு முடிக்கல. நான் யாரையும் பயம் காட்டுறதுக்காக சொல்லல. இப்ப நிறைய சட்டங்கள் வந்து இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பிரைவேட் போட்டோவோ இல்ல எல்லாத்தையும் நான் கமனா சொல்றேன், ஒரு பிரைவேட் வீடியோவோ இன்டர்நெட்ல போயிட்டுன்னு சொன்னா அதை டெலிட் பண்ண முடியாது. அது ஒரு வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டே இருக்கு. ஸோ அப்ப எங்களோட டேட்டாவை நாங்கள் என்ன செய்யணும், கவனமா வச்சுக்கொள்ளணும். ஸோ மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நாங்கள் பிள்ளைங்க நிறைய ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால போன்ஸை பேராட்டு கையில கொடுக்காதீங்க. சரியா? மற்றது பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணாதீங்க. அன்வான்டான லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. அவன் கோடி ரூபாய் தந்தாலும் அன்வான்டான லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. சரியா? மற்றது ஒரு லிங்க் அனலைஸ் பண்ணுங்க. இதுல HTTP அந்த ப்ரோட்டோகால் தம்பி சொன்னாரு, ப்ரோட்டோகால் இருக்கா இல்ல, நான் சொல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. செக்யூரா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் அதை ஆக்சஸ் பண்றது. சரியா? அப்ப அதனால செக்யூரா இல்லையான்றதை பாருங்க. ப்ரோட்டோகால்ல எஸ் இல்லைன்னு சொன்னா லிங்க் கிளிக் பண்ணாதீங்க, தேவையே இல்லை. அது லிங்க் எஸ் இல்லைன்னா லிங்க் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எஸ் வந்தா நீங்க பாருங்க அந்த லிங்க் ஓகே நம்பக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரிதானே? திருப்பியும் சொல்றேன், இன்டர்நெட்ன்றது ஒரு கடல் மாதிரி. ஒரு விஷயம் உள்ள போயிட்டுன்னு சொன்னா, இப்போ உதாரணம் சொல்றேன், 10 வருஷத்துக்கு முதல் நீங்க ஒரு விஷயத்த பார்த்திருக்கலாம். 10 வருஷத்துக்கு முதல் அது இப்பவும் இன்டர்நெட்ல நல்ல ட்ரெண்ட்ல இருக்கு. சரியா? அப்ப 10 வருஷத்துக்கு முதல் பார்த்த விஷயம் இப்பயும் இருக்குன்னு சொன்னா இன்னும் 100 வருஷத்துலயே மாதிரி இருக்கும். நீங்கள் செத்தா பிறகும் அந்த விஷயம் இன்டர்நெட்ல இருக்கு. சரியா? அப்ப இன்டர்நெட்ல இருந்து எதுவுமே ஈஸியா போகாது. ஆரம்பத்துல கண்டுபிடிச்சா சில விஷயத்தை எடுத்துடலாமே ஒழிய, நாள் போயிட்டுன்னு சொன்னா அது ஒரு வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டே இருக்கு. சார் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க இன்டர்நெட்ல போடுறீங்க, அது 1000 வருஷத்துக்கு பிறகு அப்படியே தான் இருக்க போகுது. விளங்குதா? அப்ப கவனமா இருங்க. சார் இது என்னன்னா ட்ரூ காலர் சேஃப்டியான ஒரு கேட்டாங்க, அதான் எனக்கு அதுல டவுட் ஒன்று இருக்கு. இல்ல ட்ரூ காலர் சேஃப்டியான்றது நான் என்ன பற்றி ட்ரூ காலர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, ட்ரூ காலர் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சரியா வேலை செய்யுது. இப்ப எப்படி நான் ட்ரூ காலர் வச்சிருக்கேன், நான் ட்ரூ காலர் லாகின் பண்ணும்போது என்ன டீடைல கொடுத்து லாகின் பண்றேன். சரியோ? அப்ப என்ன டீடைல் என்ன போன் நம்பர் எல்லாமே ட்ரூ காலரோட ஆல்மோஸ்ட் இருக்குது, வந்துட்டு. சரியா? அப்ப இன்னொரு ஆளும் அதே மாதிரி ட்ரூ காலர் லாகின் பண்றேன். அப்ப ட்ரூ காலர் லாகின் பண்ணா அவரோட டீடைல் ட்ரூ காலருக்கு போயிடும். சரி, அது மட்டும் போகாம அவர் ட்ரூ காலர் லாகின் பண்றாரு. அப்ப லாகின் பண்ணி அவன் என்ன பெர்மிஷன் எடுக்கிறான்னு சொன்னா அவர் கண்டக்ட்ல இருக்கு, அவர் போன்ல இருக்க எல்லா கண்டக்ட் டீடைலுமே எடுக்கிறார். எடுத்தோடனே இப்ப என்ன நடந்துட்டு, எந்த நான் ட்ரூ காலர் லாகின் பண்ணேன், எந்த கண்டக்ட் இந்த டீடைல் ஃபுல்லா ட்ரூ காலர்ல போயிட்டு, எந்த ஃப்ரெண்டு லாகின் பண்ண அந்த ஃப்ரெண்டோட போன்ல இருந்த எல்லா கண்டக்டும் ட்ரூ காலர்ல போயிட்டு, இப்ப ரெண்டு போனும் உங்களுக்கு விளங்குதானே, ரெண்டு பேருடைய டீடைலுமே ட்ரூ காலர்ல போயிட்டு. இப்ப நீங்கள் எந்த நம்பரை ட்ரூ காலர்ல தேடினாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பரை வேற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பேன். சரியோ? அப்ப எந்த போன்ல இருந்தா அந்த டீடைல அவன் எடுத்தாருன்னு சொன்னா, நீங்க அந்த நம்பரை நீங்கள் ட்ரூ காலர்ல சர்ச் பண்ணிக்கல, நான் என்ன மாதிரி சேவ் பண்ணிருக்கேனோ அப்படித்தான் நாங்க காட்டும். இதான் அந்த ட்ரூ காலர் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. சரியோ? அப்ப அது ட்ரூ காலர் செக்யூரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பட் அதனால பிரச்சனைன்ற பக்கத்தால இல்ல, எங்களோட டீடைல்ஸ் அதுகள் போறது நாங்கள் புள்ள செய்யாத வரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? சார் நான் ஒன்று சொல்லணும் சார், என்னென்னா இது ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஒன்று வந்து ஏஐயில் அவங்களோட ஃபோட்டோ வந்து போட்டு ஜென்ரேட் பண்ணுறது கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். ஏன்டா நிறைய இதில் பார்த்துருக்கேன் நான், அது வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறாலும் செய்யலாம். ஏன்டா ஜெமினி ChatGPT எல்லாம் அப்படி செய்யாது, அதுக்காண்டி செய்யாதுன்றதுக்கே ஒன்றும் இல்லை. என்ன சார்? ஆமதிக்கிறேன் சார். ஏன்டா ஏஐ தாண்டி இப்ப ஏஜென்டிக் ஏஐ எல்லாம் பாய்க்க தொடங்கிட்டாங்க. ஃபுல் எக்ஸஸையும் ஒர்க் ஃப்ளோல ஆட்டோமேட் பண்ணிட்டே போகலாம். இமெயிலுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். அதான் சார் இப்ப அவ்வளவு பயன்படுத்த. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உங்களோட வேல உங்களோட போட்டோஸ் இதெல்லாம் போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இன்றைக்கு ஒரு இது ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்ல. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சிருக்கார். என்னண்டு ஓகே இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுங்க, எங்களோட இமேஜை கொடுத்தா அந்த இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணி தரும். சரிதானே? அப்புறம் நான் அதை பார்த்த மட்டும் அது ஒரு வைப் கோடிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அவர் சொன்ன விஷயம் தான், நீங்கள் ChatGPT ஜெமினிட்ட கொடுக்க அது பெரிய ஒரு கம்பெனி பிளாட்ஃபார்ம், ஓகே எங்களோட இமேஜை வந்து ஒன்றுமே செய்யாது. ஆனால் இத ChatGPT APIயோ ஜெமினி APIயோ வச்சு யூஸ் பண்ணி செய்யப்படுற அப்ளிகேஷன்ல நீங்க போடுறப்போ அந்த இமேஜஸை கட்டாயம் அவங்களோட பேக்அண்ட் சர்வர்ல ஸ்டோர் பண்ணி தான் வச்சு எடுப்பாங்க, இல்லதானே? அப்ப அதனால அவாய்ட் பண்ணுங்க. மத்த இன்னொரு விஷயம், ஏஐ வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கல உங்களோட இமேஜை வந்து கொடுக்குறீங்க, உங்களோட இமேஜஸை வந்து அவன் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவான். விளங்குதா? எப்படி சில நேரம் நீங்கள் உங்களோட ஓன் இமேஜ் இன்றைக்கு கொடுக்குறீங்க, சரியோ? ஒரு கேர்ள் ஒரு ஆள் உங்களோட ஓன் இமேஜ் இன்றைக்கு கொடுக்குறீங்க, கொடுத்த ஒரு இமேஜை வந்து ஜெனரேட் பண்றீங்க. சில நேரம்
10 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு ஆள் ஒரு இமேஜை கொடுத்து ஜெனரேட் பண்ணிக்கல உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரியான ஒரு இமேஜ் அவருக்கு கிரியேட் ஆகலாம். ஏனென்றால் நீங்க கொடுக்குற இமேஜ்ல இருந்துதான் இந்த ஏஐ மாடல் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கொள்ளுது. சரிதானே? ஒரு ஸ்ரீலங்கால இந்த பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஆளோட ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நீங்க கொடுக்குற இன்புட்டை வச்சுக்கொண்டு தான் இது லேர்ன் பண்ணுது. அமெரிக்கால இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஆளோட முகம் இப்படித்தான் இருக்கும்ன்றத நீங்க கொடுக்குற டேட்டா வச்சுக்கொண்டு ஐடென்டிஃபை பண்ணுது. அப்ப உங்களோட டேட்டா வச்சு அவன் நிறைய படிச்சிருவான். சரி, படிச்சோன்னே ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு வேற யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு இமேஜை கொடுத்து ஜெனரேட் பண்ணும் பொழுது நீங்க இன்றைக்கு கொடுக்குற உங்களோட டேட்டாவே அவருக்கு அவுட்புட்டா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைன்றீங்களா? சார் அது அப்படிதான் வரலாம். சரியான அப்ப அதனால சொன்ன விஷயம் சரி, அவாய்ட் பண்ணி கொள்ளுங்க, அது தேவையில்லாத ஒரு விஷயம். சரியா? வேற எதுவும் கொஸ்டின்ஸ்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹலோ, யாராவது விளங்குதா? வேற கொஸ்டின்ஸ் இல்ல. ஓகே. அப்ப யாராவது ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்து சொன்னீங்கன்னு சொன்னா ஓகே எண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. வணக்கம் சார். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கலந்து கொண்டதால இந்த செமினார்ல நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போன் எப்படி அந்த லிங்க கண்டுபிடிக்கிற, எப்படி நாங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், மற்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா அறிஞ்சு கொள்ளக்கூடியது. அந்த ஒரு நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு போன் நம்பரை கூட ஃபேக்கா கிரியேட் பண்ணலாம்ன்ற விஷயம் எனக்கு இன்றைக்கு தெரியும். அப்ப நிறைய விஷயம் அறிஞ்சு கொள்ளக்கூடியது. அப்ப நாங்க இப்ப ஒர்க் பண்ற இடத்த அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ண உதவியா இருக்கும். இதே மாதிரி நிகழ்ச்சிகள்ல நீங்க மேலும் செய்தது எங்களுக்கு இன்னும் பிரயோசனமா இருக்கும் என்று சொல்லி இந்த தலைமைக்கு நான் எனது நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன். அதோட நீங்க இங்க உங்களோட செஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல கிளியரா அந்த ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப நாலேஜ் நார்மலா அந்த நாலேஜ் இல்லாதாக்களுக்கும் அதை பத்தி தெளிவா விளங்கக்கூடிய மாதிரி ஒரு நல்லா சொல்லி தந்த நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இதான் விஷயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இதுல இருந்து. இப்ப நான் இதுல பார்த்த லெவல சில பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது, அவங்க வந்து ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்கலாம். பட் எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் உங்களை மாதிரி கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் போய் சேரணும். சரியா? என்றால் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் ஸ்கேம்ஸ்ன்றது பெரிய அளவுல நடக்குது. நீங்கள் நியூஸை பாத்தீங்கன்னா தெரியும், கொழும்பு வெளியே இருந்து அப்படி ஒரு ஹோட்டலா அல்றாங்க. எங்கேருந்து? சைனீஸ், தாய்லாந்து, மியான்மார், இந்தோனேஷியா இந்த மாதிரியான ஆக்களை. சரி, அப்ப அதனால ஸ்கேம்ஸ்ல மாட்டுப்படாம இருங்க. உங்களோட டேட்டாவை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், கவனமா இருங்க. திருப்பியும் சொல்றேன், இன்டர்நெட் ஒரு கடல் மாதிரி, அதுக்குள்ள ஒரு குண்டுசியா விழுந்தா நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமோ அதே மாதிரி தான் உங்களோட டேட்டாஸ் வெளியில போயிட்டுன்னு சொன்னா அது காலம் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க். சரி, உங்களோட ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் அப்படி நிறைய பிரச்சனை நீங்க ஜோதிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆழம் விளங்கும். தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் சின்னதா வந்து? சார் அந்த நிகழ்ச்சி வந்து இந்த கலந்துரையை வந்து நான் ஒரு 1 மணி நேரம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணு. ஆனா நல்ல சுவாரஸ்யமா போயிட்டு. நன்றி சார். தேங்க்யூ. வேற செஷன்லயும் ஆனா 11 மணி இருக்கே எங்களுக்கு ஆகல சார். கேட்கக்கூடிய எனக்கு நிறைய கேட்க இருக்கு சார். அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் கேட்போம் நிறைய. நான் எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் அடுத்த முறை கிளியர் பண்ணணும். ஓகே. நீங்க இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வேற செஷன்ல அதை பத்தி இருக்கா பார்த்து முடிஞ்சா என்ன சில விஷயங்கள் வந்து இதுல லைவா செய்ய முடியாது, உங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன், செய்யக்கூடாது. சோ அதனால பட்டுப்படாம சொல்லி கொண்டு போகலாம். இந்த வைஃபை பத்தியும் வேற கிளாஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். வேற யாராவது ஏதாவது ஃபீட்பேக்? எனக்கு அந்த வைஃபை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ற சொல்லி தரணும் சார். அடுத்த முறை கட்டாயம் தான். ஓகே. ஹாட்ஸ்பாட் அது சின்ன விஷயமா தான். இப்ப நீங்கள் உங்களை தெரிஞ்சு பாருங்க, திருப்பியும் சொல்றேன், நீங்கள் இப்ப உங்களை இந்த ஸ்கிரீன் தெரியும், இந்த ஸ்கிரீன்ல போனீங்கன்னு சொன்னால் கூகுள் டேப் தெரியும். இதுல ஏஐ மோட்டுக்கு போங்க. ஏஐ மோட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் தமிழ்ல டைப் பண்ணுங்க. இப்ப நானே சில விஷயம் என்ன ஹிஸ்டரியில பாருங்க, அப்படி இது நான் தமிழை சர்ச் பண்ணது இங்க பாருங்க. நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணீங்களா என்ன மாதிரி? நான் ஹெச்எம் யூஸ் பண்றேன். ஹெச்எம்ல ஒரு பிரச்சனை இருக்குது, பவர் கட் ஆனா உடனே நெட்வொர்க் போயிடும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. சோ என்ன விஷயம் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்தேன். நானும் ஹெச்எம் யூஸ் பண்றேன், ரொம்ப கஷ்டம் தான்.
அது என்ன விஷயம்னு நான் சொன்னா எல்லாரும் கட்சி தான் நாங்களும் எல்லா நெட்வொர்க்கும் வந்து அதிகமா எல்லாரும் கட்சி தான் யா அது டச் தான். அப்ப என்ன பிரச்சனைன்னா அவங்கள்ட்ட வந்து பேக்கப் பிளான் இல்லையா. பவர் கட் ஆயிட்டுன்னு சொன்னா பேக்கப்புக்கு வந்து கூடுதல் டயலாக் மொபைல் எல்லாம் வந்து பேக்கப்புக்கு வந்து பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஸோ ஹெச்டி வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையா. உடனே என்ன செய்யுது பவர் கட் சார் ஆனோடனே இன்னொன்று குயிக்கா கேட்கணும் சார், டவுட் ஒன்று இருக்கு. அது நம்மளோட பாட சம்பந்தமானது இல்லை, ஏஐ சம்பந்தமானது. என்னன்னா கிட்டத்தெல்லாம் வந்து ஒரு நடிகர் சொல்லியிருந்தாரு, ஏஐ வந்து வாட்டர் யூஸ் பண்ணுதுன்றது உண்மையாவா? சரி என்னண்டு ஏஐ வந்து வாட்டர் நம்ம குடிக்கிற வாட்டரோ இல்லாட்டி அந்த குளம் அந்த நீரை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, உண்மையாவா? அது என்னன்னு சொன்னால் அது டேட்டா சென்டர் அது என்ன விஷயம்னு சொன்னால் அந்த டேட்டா சென்டர்ஸ் இப்ப டேட்டா சென்டர்ஸுக்கான கூலிங் சிஸ்டம் வாட்டர் சரியா. ஜிபியு ஹீட்டிங் யா சிபியூ ஹீட்டிங். இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப ரெம் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப டிவைஸ் விலையெல்லாம் கூடிட்டு ரெம் எல்லாம் வாங்கலாது. உங்க DDR3 DDR4 எல்லாம் செம்ம விலை இப்ப டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போயிட்டு மொபைல் போன் விலை கூடிட்டு. என்ன காரணம் என்றதுனால் இந்த ரெம் மேனுஃபேக்சர் சிபியூ மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர்ஸ் பண்ற அந்த டிவைசஸை வந்து வெளியில கொடுக்காம ஏஐ கம்பெனிக்கு டைரக்டா கொடுக்க வழிக்கிட்டாங்க. ஏன்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க ஏஐ கம்பெனி எல்லாமே. அதனால அதை கொடுக்க வழிக்கிட்டாங்க. ஸோ ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா அதனாலதான் இந்த டிவைஸ் விலையெல்லாம் கூடினது. இப்ப அவங்க அந்த டேட்டா சென்டருக்கு தேவையான கூலிங் சிஸ்டம் வந்து வாட்டர் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாகனம் ஓடுது, வாகனத்துக்கு ரேடியேட்டருக்கு தண்ணி விடுறீங்க, என்னத்துக்கு கூலிங்க்கு தானே விடுறீங்க. யா சிமிலர் அதே பேட்டர்ன்ஸ் தான் நீங்க இப்ப பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் உருவாகிக்கல அதுக்கான கூலிங் சிஸ்டத்துக்கு நிறைய வாட்டர்ஸ் போகும்னு சொல்றாங்க. அது எனக்கு உண்மை தெரியல, அப்படி போகும் தான் கூல் பண்றதுக்கு. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் ஃபீட்பேக்னு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கு. சோசியல் மீடியாஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த விதத்துல அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயம் வந்து நம்மளை அறியாமல் நம்மளால தான் சில நம்மளோட பேசின இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுது. இப்போ நிறைய சோசியல் மீடியால நம்ம போடுற மெயில்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம மெயில்ஸோ ஃபோன் நம்பர்ஸையோ வந்து யாருமே கன்சிடர் பண்ணுறல. அதுகள் வந்து சும்மா பப்ளிக்லி நம்ம அவைலபிளா போடுறோம், அதுகளாலையும் நிறைய இதுகள் வருது. ஸோ அதான் அந்த சோசியல் மீடியாஸ் எப்படி யூஸ் எப்படி எந்த விதத்தில் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தந்தீங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. யா ஓகே தேங்க்யூ. ஸோ வார செஷன் வார சாட்டர்டே. ஸோ அதுக்கும் மறக்காம எல்லாரும் வாங்க. ஸோ யாராவது பர்சனலா ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணி இருந்தா இந்த சைபர் ரிலேட்டடான இஷ்யூஸ் அந்த மாதிரி இந்த சைபர் புல்லிங்னு கூட சொல்லுவாங்க, அதுவே இப்போ கிரைம் தான் சைபர் புல்லிங். அதெல்லாம் நான் வார கிளாஸ் சொல்லித்தரேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ ஏதாவது ஃபேஸ் பண்ணி இருந்தா ஏதாவது சப்போர்ட் தேவை அப்படின்னு சொன்னா நீங்கள் பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ கதைக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்க டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகே இதோட என் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட்மின் இருக்கீங்களா? ஓகே முடிப்போம். ஓகே ஓகே அண்ணா ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு வினைத்திறனான அமர்வை செய்ததுக்கு துஷ்யந்தனுக்கு நன்றி. உண்மையிலேயே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த அமர்வை கொண்டு போனதுக்கு. வளமையா பல செஷன்ஸ்ல இருக்க ஒரு பெரிய குறைபாடா இருக்கிறது ஸ்மூம்ல இருக்கல ஆக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுற குறைவா இருக்கும். அதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட மேக்சிமம் நினைக்கிறேன் 88 பேர் ஜாயின் ஆகியிருந்தவங்க. இந்த 88 மிக நீண்ட நேரம் மெயின்டைன் ஆனது, தொடர்ச்சியா ஆக்கள் லீவ் ஆகாம இருந்தது. நல்ல இன்ட்ரெஸ்டிங் அமர்வை கொண்டு போயிருந்தவர், நன்றி. அடுத்தது இந்த நான் இதுல ஒரு உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொண்டு போட்டு விட்டுருந்தேன். அதுல இது வரைக்கும் 57 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு மிச்சாக்களும் இந்த லிங்கை இப்போ இந்த ஜூம் மீட்டிங் நாங்கள் நிப்பாட்டினோன்னு இந்த லிங்க் போயிடும், இதை காப்பி பண்ணி வைக்கிங்க. இப்போ உடனடியா நீங்க ஒரு அவங்களோட பேர் டீட்டெயில் எல்லாம் நிரப்பி விட்டீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களோட சர்டிபிகேட்டுக்கு அது ஈஸியா இருக்கும். அதனால ஒரு பங்கு பெற்றினர்கள் எல்லாருமே அதை நிரப்பி விடுங்க. ஓகே நாங்கள் அமர்வை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேணுவா? ஓகே கன்டினியூ பண்ணுங்க. ஓகே அண்ணா, அமர்வை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். இன்றைய அமர்வை அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அமர்வில் பங்கு பெற்றின அனைவருக்கும் நன்றிகள். அத்தோடு அமர்வை சிறப்பாக நடத்தி தந்த வளவாளர் தனுஷியந்தன் அண்ணா அவர்களுக்கு
தளம் அமைப்பு சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் பங்கு பெற்றியது போல மீதமுள்ள அமர்வுகள்லையும் பங்கு பெற்றி தங்களுக்கான சர்டிபிகேட்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், எல்லாரும் உங்களோட உண்மையான நேமோட ஜாயின் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்யூ. Okay, bye. Good night.